Good day to everyone. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்கோ சிடி அப்படின்ற ஒரு டூல் பார்க்க போறோம். ஸோ இது வந்து கிட்டாபோட ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்க போகுது. ஸோ கிட்டாப்னா என்னது, ஆர்கோ சிடி ஆர்கிடெக்சர், சிங்க் பாலிசிஸ், எப்படி கிட்ட ஆர்கோ சிடி இன்ஸ்டால் பண்றது, எப்படி ஆட்டோமேட்டிக்கா குபர்னிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எப்படி வந்து டெப்ளாய் பண்றாங்க ரியல் டைம்ல அப்படின்றத நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் GitOps என்னது. இப்போ DevOpsன்றது ஆல்ரெடி யூ கைஸ் நோ. இப்போ DevOpsன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ராசஸ், கரெக்டுங்களா? அந்த டெவலப்மெண்ட்டையும் ஆப்ரேஷனையும் ஒன்னா கலந்து இருக்கக்கூடிய சம் செட் ஆஃப் டூல்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து இன்டெகிரேட் ஆகி ஒர்க் ஆகக்கூடியதான் DevOps. அந்த DevOpsல ஒரு பார்ட் தான் வந்து GitOps. சரி, வாட் இஸ் GitOps அப்படின்னா வந்து இது வந்து மெயினான இந்த பாயிண்ட், சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். இதான் மெயினான பாயிண்ட். இப்போ கிட்டப் ரெபாசிட்டியில நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அது வந்து அப்படியே ரியல் டைம்ல பிரதிபலிக்கும். அதான் GitOps. அதுதான் வந்து சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். வந்து கிட்டப் தான் நமக்கு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து கிட்டப்ல வந்து ஒரு டெப்ளாய்மெண்ட் ஃபைல், டெப்ளாய்மெண்ட் ஏ டெப்ளாய்மெண்ட் பி வச்சிருக்கீங்க அப்படின்னா, YAML ஃபைல் வச்சிருக்கீங்க குபர்னிட்டிஸ் டெப்ளாய் பண்றதுக்கு அப்படின்னா, அது பேரு வந்து டிசையர்டு ஸ்டேட்னு சொல்லுவோம். அதுதான் நமக்கு தேவை. ஸோ அதனால அதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிட்டப்ல வச்சிருக்கோம். சரி, இங்க வச்ச உடனே என்ன பண்ணணும், ஆர்கோ சிடி அப்படின்ற ஒரு டூல் என்ன பண்ணும், அதை புல் பண்ணி எடுத்து போய் இன்ஸ்டால் பண்ணும் கிளஸ்டர்ல. ஸோ டெப்ளாய்மெண்ட் ஏ டெப்ளாய்மெண்ட் பினா இந்த டெப்ளாய்மெண்ட் ஏ டெப்ளாய்மெண்ட் பின்றது குபர்னிட்டிஸ் கிளஸ்டர்ல கிரியேட் ஆயிட்டு ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இங்க கிட்டப்ல வந்து டெப்ளாய்மெண்ட் பி டெலீட் பண்றேன் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க டெப்ளாய்மெண்ட் பி ரன் ஆகாது, வெறும் டெப்ளாய்மெண்ட் ஏ மட்டும் ரன் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் என்னன்னா, இந்த கிட்டப்ல என்ன நான் டிசைர்டு ஸ்டேட் வச்சிருக்கிறேனோ, டிசைர்டு ஸ்டேட் மீன்ஸ் நான் என்ன குபர்னிட்டிஸ்ல ரன் பண்ண நினைக்கிறேனோ அந்த கோடு மட்டும் தான் கிட்டப்ல வச்சிருப்பேன். அப்போ அது மட்டும் தான் எனக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா என் பாயிண்டான கிளஸ்டர்ல ரன் ஆகணும். ஸோ அதான் வந்து சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். ஸோ இது இந்த மாதிரி ஒரு சினாரியோக்கு யூஸ் பண்ற டூல் தான் வந்து கான்செப்ட் பேர் வந்து GitOps. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்து ஆர்கோ சிடி அண்ட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்றது. ரெண்டுமே சேம் டூல் தான். ஐ மீன் கான்செப்ட் சேம் தான், பட் வந்து டூல் வந்து டிஃப்ரெண்ட் டூல். ஓகே, லைக் நம்ம எப்படி கிட்டருக்கு வந்து பிட் பாக்கெட்டு, அஷூர் ரெபாசிட்டரி, கோட் கம்பி நிறைய இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு 2 ப்ராடக்ட் இருக்குது. GitOpsக்கு 2 ப்ராடக்ட் இருக்கு. சரியா? ஓகே, ஸோ டிசைர் ஸ்டேட்னா நான் என்ன கிளஸ்டர் ரன் ஆகும்னு நினைக்கிறேனோ அதுதான் டிசைர் ஸ்டேட். கரண்ட் ஸ்டேட் ஆர் ஆக்சுவல் ஸ்டேட் அப்படின்றது ஆக்சுவலா என்ன கிளஸ்டர் ரன் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவல் ஸ்டேட். இந்த டிசைர் ஸ்டேட்டையும் கரண்ட் ஸ்டேட்டையும் ஒன்னா வச்சுக்கிறது தான் வந்து இந்த GitOpsோட வேலை. சரியா? ஸோ லெட்ஸ் மூவ். ஸோ GitOpsோட பிஹேவியர் பார்த்தீங்க அப்படின்னா, சொன்ன மாதிரி அந்த கோட் எல்லாமே வந்து GitHub ரெபாசிட்டரியில ஸ்டோர் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த GitOps டூல் இருக்குல்ல, ஆர்கோ சிடி, அது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்ரி டைம் கிட்டப்ல போய் செக் பண்ணிட்டே இருக்கும். செக் பண்ணிட்டு நிஜமாவே வந்து GitHub ரெப்போஸ்ல என்ன இருக்கோ அதுதான் ரன் ஆகுதா அப்படின்றத ஒரு பீரியாடிக்கா செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் சிங்க்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்ன அந்த ஆட்டோமேட்டிக் சிங்க் ப்ராசஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து கிட் வந்து ரிப்ளிகா 3 நம்ம சொல்லிருக்கோம் GitHub ரெபாசிட்டரியில. பட் கிளஸ்டர்ல வந்து நீங்க டெவலப் பண்றப்ப 3 தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் போய் மேல யாரோ வந்து 1 மாத்துறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னா 3 மாறிடும். இதை நான் காட்டுறேன் எப்படி நடக்குதுன்றது. ஸோ அந்த சிங்க் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக் நடக்கும். ஸோ GitHub என்ஷோர்ஸ் போத் டிசைன் அண்ட் ஆக்சஸ் ஸ்டேட் வந்து ஒன்னா இருக்கும். அதுதான் வந்து GitHubஸோட மெயின் பிஹேவியர். ஓகே, ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால அப்படின்னா, ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து GitHub ரெபாசிட்டரி இருக்கிறதால டெஃபினெட்லி வி வில் ஹேவ் தி வெர்ஷன் கண்ட்ரோல். அண்ட் நம்ம வந்து எவ்ரி டைம் வந்து kubectl அப்ளை கமெண்ட் ரன் பண்ணிட்டு அவசியமே கிடையாது. இத்தனை நாள் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், நம்ம ஒரு கோடு எழுதுறோம், அதை டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னா அப்ளை கமெண்ட் ரன் பண்ணாதான் டெப்ளாய் ஆகும், இதெல்லாம் ஆகாது இல்லைங்களா? பட் இந்த ஆட்டோமேஷன்ல வந்து இந்த கமெண்டே தேவை கிடையாது. இதெல்லாம் யார் பார்த்துக்க போறா? இதெல்லாம் GitOps வந்து பார்த்துக்க போகுது. ஐ மீன் ஆர்கோ சிடி வந்து பார்த்துக்க போகுது. ஓகே, ஃபைன். For audit and traceability, as usual, as we have a GitHub repository, இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ செல்ஃப் ஃபில்லிங் நான் சொன்னது இந்த கான்செப்ட் தான் செல்ஃப் ஃபில்லிங். ஸோ ஏதாவது நீங்க மேனுவலா யாராவது தெரியாம மாத்தினா கூட ஆட்டோமேட்டிக்கா வந்து செல்ஃப் ஃபில் பண்ணிக்கும். இப்போ GitHub ரெபாசிட்டரி என்ன இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகிக்கும், ரீடெப்ளாய் ஆகிக்கும். ஸோ அதான் செல்ஃப் ஃபில்லிங். வில் சி ஒன் பை ஒன்.
இதான் வந்து GitHub-ஓட the high level architecture. Tool that watches Git and makes your cluster match it. இதான் மெயின் கான்செப்ட். இதுதான் இதை நான் திருப்பி சொன்னதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் இருப்பாரு, ஒரு கிட்டர் ரெபாசிட்டரி இருக்கும். அதுல எப்பெல்லாம் கமிட் பண்றாரோ, கமிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சிங்க் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த கிட்டப் ஆர்கோ சிடி பாத்தீங்களா, இந்த ஆர்கோ சிடி ஆட்டோமேட்டிக்கா இதை சிங்க் பண்ணி புல் பண்ணி எடுத்து உங்களுக்கு இந்த குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல என்ன ரன் பண்ணுமோ அதை ரன் பண்ணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராசஸ் நடக்கும். அதை நான் காட்டுறேன். இது கொஞ்சம் 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 ஹை லெவல் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஆஸ் அட்மின் நம்ம என்ன பண்றோம், கோட் எழுதுறோம், புல் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்றோம், அதை மெயின் பேட்சுக்கு மெர்ஜ் பண்றோம். மெயின் பேட்சுக்கு மெர்ஜ் பண்ண உடனே இந்த கிட்டாஸ் ஃபுல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் வந்து இந்த கோடை வந்து புல் பண்ணி எடுத்துட்டு உங்க கிளஸ்டர்ல ரன் ஆகும். இந்த சிங்க் ப்ராசஸ் நடந்து இந்த கிளஸ்டர்ல என்ன சொல்லியிருக்குமோ ரன் ஆகும். அதான் ஹைல கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொன்னதே திருப்பி வேற எவ்வளோ ரிப்பீட் பண்ணியிருக்கேன். மோரல் கான்செப்ட் கிட்டர்ல என்ன இருக்கோ அது ரியல் டைம்ல இருக்கணும், அவ்வளவுதான் கான்செப்ட். சரியா? சரி, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் GitHub ஆர்கோ சிடி டூல். சரி, ஓகே. இப்போ எப்படி ஆர்கோ சிடி இன்ஸ்டாலேஷன் பண்றதுங்க பார்க்கலாம். ஓகே, எவ்ரிவன் இஸ் வித் மீ, ரைட்? ஓகே. ஸோ நம்ம ஹெல்மி எதுக்குன்னு தெரியும், ஆல்ரெடி வி ஹேவ் டிஸ்கஸ். நம்ம ஹெல்மின்றது வந்து குபர்னெட்டிஸ்ல ஒரு 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 பேக்கேஜ் இன்ஸ்டலேஷன் டூலா தான் நம்ம ஹெல்ம் வந்து இங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் ரியல் டைம்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆர்கோ சிடி என்ன பண்ண போறோம், ஹெல்ம் மூலியமா நம்ம டெப்ளாய் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஹெல்மோட ரெபாசிட்டரி. ஓகே, அண்ட் இது வந்து நான் என்னோட லோக்கல்ல வச்சிருக்கக்கூடிய நேம் இது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா ரெப்போ லிஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்னென்னலாம் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் லோக்கல்ல அப்படின்னு. ஸோ கிராஃபானா, ப்ரோமித்தியஸ், எங்க இருக்கு ஆர்கோ சிடி, இதோ இருக்கு ஆர்கோ சிடி. ஓகேவா? இதை ஆட் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே ஓகே. ஸோ அடுத்து ஹெல்ம் ரெப்போ அப்டேட் கொடுத்தீங்கன்னா எப்படி நீங்க வந்து ஏபிடி அப்டேட் கொடுக்குறீங்களா லைனக்ஸ்ல, அந்த மாதிரி இது அப்டேட் ஆகும். லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஐ ஆல்ரெடி டிட் தட். ஓகே, அடுத்தது நமக்கு வந்து தெரியும் ஹெல்ம்ல வந்து வேல்யூஸ்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. கரெக்டா? அந்த வேல்யூஸ்ல தான் வேல்யூ ஜாமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன தேவையோ அந்த வேல்யூ கொடுப்போம். அதை போயிட்டு அந்த சார்ட்ல கூடிய அந்த டெம்ப்ளேட் இந்த ஃபோல்டர் நிறைய நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, யாமல் ஃபைல்ஸ். அதுல அந்த டெம்ப்ளேட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கெல்லாம் அந்த வேல்யூஸ்ல இருந்து வேல்யூ எடுத்தா போய் ரீப்ளேஸ் ஆகும். ஹெல்ம் அட்டன் பண்ணி புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம டைரக்டா இன்ஸ்டலேஷன் பண்ணோம்னா ஈஸியா பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த கமெண்ட் போட்டீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். வெறும் இந்த யாமல்ஸ் இல்லாம வெறும் போட்டு வச்சுக்கோங்களேன். இதை மட்டும் எக்ஸிட் பண்றேன் அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடும். பட் டிஃபால்ட்டா அந்த வேல்யூஸ் ஆஃப் ஜாமல்ல என்ன வேல்யூ இருந்தோ அது டெப்ளாய் ஆகும். பட் நீங்க ரியல் டைம் என்வரான்மெண்ட்ல வந்து நீங்க வேல்யூஸ் ஆஃப் ஜாம்ல வந்து நீங்க தான் வந்து என்ன பண்ணுவீங்க, அதை கஸ்டமைஸ் பண்ணுவீங்க. அப்ப கஸ்டமைஸ் பண்ணணும் உங்க இன்ஸ்டலேஷன் அப்படின்னா அப்ப வேல்யூஸ் ஆஃப் ஜாமல்ன்றத நீங்க உங்க கண்ட்ரோல் வச்சிருக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் பிரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ண போறேன், இப்படி பண்ணாம லெட்ஸ் சீ திஸ். நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்பெசிபிக் ரெபாஸ்ல கூடிய அந்த கண்டென்ட் இருக்குல்ல, அந்த ஃபுல் சார்ட், அதை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா டவுன்லோட் பண்ணிக்கலாம். லோக்கல் டவுன்லோட் பண்ணிட்டு லெட்ஸ் கஸ்டமைஸ் இட். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்றோம், இந்த ஹெல்ப் ஃபுல் கமாண்ட் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ ஹெல் நான் இப்போ எங்க இருக்கேன், ஐ மீன் டு திஸ் ஸ்பெசிஃபிக் ஒன். நீங்க எதுவும் எனக்கு ஆர்கோ சிடி இல்லை. ஸோ இங்க நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபுல் பண்ணிக்கலாம். ஹெல் ஃபுல் ஆர்கோ ஆர்கோ ஸ்லாஷ் ஆர்கோ சிடி. இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து நான் ஜிப் ஃபைல டவுன்லோட் ஆகும். அதை வந்து நான் வந்து அன்ஜிப் பண்ணிக்கிறேன், அன்டாப் போடுறேன். ஓகே, சென்ட் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு இங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இங்க டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த ஆர்கோ சிடி வந்து புதுசாக டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டெம்ப்ளேட் ஃபைல் இருக்கு. இந்த டெம்ப்ளேட் ஃபைலுக்குள்ள தான் வந்து ஆர்கோ சிடிக்கான தேவையான எல்லா ஃபைல்ஸுமே அதில் தான் இருக்கும்.
ஸோ இங்க பாத்தீங்கன்னா வேல்யூஸ் ஆஃப் YAML. இந்த வேல்யூஸ் ஆஃப் YAML தான் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண போறது. இது இங்க கொடுக்குற வேல்யூ தான் வந்து அங்க போயிட்டு டெம்ப்ளேட்டா ஒர்க் ஆகும். கரெக்டா? நான் சொல்றது புரியுது தானே? புரியுதா இல்லையா? வல்ல மாத்திட்டீங்க. புரியுதுல்ல? ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன மாடல் பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து பை டிஃபால்ட்டா நான் டெப்ளாய் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு கிளஸ்டர் ஐபி இந்த இந்த ஆர்கோ ஸ்டுடியோட சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டர் ஐபி டைப்பா வந்து எனக்கு டெப்ளாய் ஆகுது. கிளஸ்டர் ஐபி அது டெப்ளாய் ஆச்சுன்னா என்ன ப்ராப்ளம்? எனக்கு வெளியே இருந்து என்னோட லேப்டாப் வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது. நான் வந்து குபர்நெட்டிஸ்க்கு உள்ள போயிட்டு ஏதோ பாடுக்குள்ள ஆக்சஸ் பண்ணி பண்ணா ஐ ஷுட் பி ஏபிள் டு ஆக்சஸ் தி சர்வீஸ். ஆர்கோ சிடி அப்படின்ற அப்ளிகேஷனை இந்த சர்வீஸ் மூலியமா என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். எப்போ நான் குபர்நெட்டிஸ்க்கு உள்ள போனா. பட் வென் ஐ வாண்ட் டு ஆக்சஸ் அவுட் சைட் ஆஃப் குபர்நெட்டிஸ், வென் ஐ சே அவுட் சைட் ஆஃப் குபர்நெட்டிஸ், நான் என் லேப்டாப்ல இருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ இது கிளஸ்டர் ஐபியா இருந்தா எனக்கு ஆகாது. அப்ப நான் என்ன பண்றேன், இதை நான் வந்து லோட் பேலன்சரா மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லோட் பேலன்ஸ் சர்வீஸா மாத்துறேன்னா எனக்கு இதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஐபி அசைன் ஆகும் இந்த சர்வீஸ்க்கு. ஸோ when it is having the external IP, I should be able to access the Argo CD using that external IP from my laptop. அதுக்காக என்ன பண்றேன், லோட் பேலன்ஸ் மாத்திக்கிறேன். Now we are good to install Argo CD using this values.yaml. சரிங்களா? let's do it now. ஸோ இந்த அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இதை இன்ஸ்டால் பண்றோம். ஓகே, ஆர்கோ சிடி இன்ஸ்டால். இந்த ஆர்கோ சிடி வந்து என்னுடைய 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 ஹெல்மோட இன்ஸ்டலேஷன் நேம், இது சார்ட் நேம். இது வந்து ஆர்கோ சிடி இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டர் இது. ஓகேங்களா? எங்க இருக்கு ஃபோல்டரு? இங்க இருக்கு போது ஆர்கோ ஐஃபன் சிடி அந்த ஃபோல்டர் கொடுத்துட்டேன். எனக்கு எந்த நேம் ஸ்பேஸை கிரியேட் ஆகணும், இந்த ஆர்கோ சிடி எங்க டெப்ளாய் ஆகணும் அப்படின்னா, குபர்நெட்டிஸ்ல ஆர்கோ சிடின்னு ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்கு, அதுல கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ இட். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ரிவிஷன் 1 டெப்ளாய்மெண்ட் ஆயிடுச்சு. இட்ஸ் சக்சஸ். ஓகே, நவ் QCTL இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. அந்த ஆர்கோ சிடி லாகின் பண்ணதுக்கான கமாண்ட் கொடுத்துருக்கான். இப்போ லெட்ஸ் லேட்டர். இது பாருங்க, QCTL NS போடுறேன். ஸோ ஆர்கோ சிடி நேம் ஸ்பேஸ் இருக்கு, அதுக்குள்ளதான் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ QCTL எப்படி இன்ஸ்டாலேஷன் பார்க்கணும் அப்படின்னா, பாடு போட்டு பாருங்க அந்த ஆர்கோ சிடிக்குள்ள. ஸோ யூ கேன் சி லாட் ஆஃப் பார்ட்ஸ் ஆர் ரன்னிங், கண்ட்ரோல் அந்த மாதிரி நிறைய சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, பார்ட்ஸ். அப்போ தட் மீன்ஸ் இட் இஸ் ரன்னிங் அர்த்தம். சரியா? அடுத்தது சர்வீசஸ் பார்க்கலாம். SCC. ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்கோ சிடிக்குள்ள இத்தனை சர்வீஸ் ரன் ஆகுது. ஸோ இதுல வந்து நமக்கு தேவையான சர்வீஸ் இதுதான். இந்த ஆர்கோ சிடி சர்வர் தான் நமக்கு தேவை. ஸோ அது வந்து நம்ம கிளஸ்டர் ஐபி நம்ம லோட் பேலன்ஸா மாத்தினால வி காட் ஒன் எக்ஸ்டர்னல் ஐபி. இப்போ நான் இந்த ஆர்கோ சிடி ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஸ்பெசிஃபிக் ஐபி ஆக்சஸ் பண்ணா I should be able to access it now. Okay, so let me access it. Yes, Argo CD got deployed now. Okay, so default username வந்து admin. பாஸ்வேர்ட் வந்து நமக்கு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு டிஃபால்ட்டா ஒரு பாஸ் செட்டா இருக்கும். அந்த பாஸ் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு நம்ம மட்டும் காட்டின பதிலா சீக்ரெட் ஒன்று கிரியேட் இருக்கும். அந்த சீக்ரெட் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் பாஸ்வேர்டு பை டிஃபால்ட்டா. ஸோ அந்த பாஸ்வேர்டை நம்ம ரீட் பண்ணி அந்த ஸ்பெசிபிக் இந்த ஆர்கோ சிடி இனிஷியல் அட்மின்ல ஒரு சீக்ரெட்ல பாஸ்வேர்டு இருக்கு. அந்த பாஸ்வேர்ட்ல இருக்க அந்த டேட்டாவை எடுத்து அதை அது வந்து என்கோடடா இருக்கும், அதை நம்ம டீகோட் பண்றோம். 64 பிட் டீகோட் பண்றோம். ஓகே, ஸோ டீகோட் பண்றோம், எடுக்கலாம் அந்த பாஸ்வேர்டு. ஸோ இதுதான் அந்த பாஸ்வேர்டு. ஓகே, பாஸ்வேர்ட் காப்பி பண்ணிக்கிறேன், இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, தட்ஸ் இட். நான் இப்போ ஒரு ஆர்கோ சிடி டெப்ளாய் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் வந்து ஆர்கோ சிடியோட கன்சோல். சரிங்களா? ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் பார்ட்? இப்போ நம்மளோட அல்டிமேட் கோல் என்னது, கிட்ஹப் ரெபாசிட்டரி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம், இதுல கொண்டு வரப்போம். சரியா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்,
நாம வந்து ஒரு ஒரு ரெபாசிட்டரி எடுத்துக்க போறோம். அந்த ரெபாசிட்டரி பேர் வந்து GitHub மீன் ஸ்கில் அப் ப்ராஜெக்ட் வந்து ரெபாசிட்டரி. இந்த ரெபாசிட்டரியில நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய குபர்நெட்டிஸோட YAML ஃபைல் எல்லாமே இங்க போட போறோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் க்ளோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ க்ளோன் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ லெட் மீ ஓப்பன் இட். ஸோ அதெல்லாம் க்ளோன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கண்டென்ட். ஓகேங்களா? இப்போ நான் எங்க இருக்கேன்? கிட் பிரான்ச் போடுறேன். ஐ எம் இன் த மெயின் பிரான்ச். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஒரு புதுசா பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். மேபி ROCD அப்படின்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். ROCD வச்சா கன்ஃபியூஸ் ஆகிடுங்களோ? சரி, ROCD வேணும், நம்ம வேற பேர் வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி ஃபீச்சர் ஒன்று வச்சுக்கலாம். பிரான்ச் யூசரோட பிரான்ச். சொல்லுங்க. என்ன ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம கிட் ஃபெட்ச் போட்டுக்கிறோம். இப்போ git செக் அவுட் ஃபீச்சர் -1 git branch. So right now I'm into feature 1 branch. ஓகேங்களா? git full origin main போடுறோம். Okay, fine. Now there is no content, there is no YAML. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த ROCD-க்குள்ள அந்த ரெபாசிட்டரியை நம்ம சொல்லணும். இந்த ROCD-யை சொல்லணும், இந்த மாதிரி இதான் என் ரெபாசிட்டரி. இந்த ரெபாசிட்டரியில ஏதாவது யாமல்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த யாமல்கள் என்ன இருக்கோ அதை என்ன பண்ணு நீ என்னோட குபர்நெட்டிஸ்ல டெப்ளாய் பண்று அப்படின்னு சொல்ல போறோம். அதான் நம்ம பண்ணக்கூடிய இன்னைக்கு பண்ணக்கூடிய நம்மளுடைய எய்ம். ஓகே, சரி. ஹவ் டு டூ தட், லெட்ஸ் see. ஓகே, இப்போ கான்ஃபிகர் பண்ண போறோம் ROCD. அதை எப்படி பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரெபாசிட்டரி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த கிளஸ்டர் ஆட் பண்ணணும். ஏன்னா ROCD-க்கு சொல்லணும் இல்லைங்களா? எந்த ரெபாசிட்டரி எடுக்கணும், எந்த கிளஸ்டரிங் அப்ளை பண்ணணும், எல்லாமே சொல்லணும் இல்லைங்களா? அதை நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா இதுல செட்டிங்ஸ் போயிடுங்க. இதை ரெபாசிட்டரிஸ் இருக்கு பாத்தீங்களா? ரெபாசிட்டரி கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எப்படி ரெபாசிட்டரி ஆட் பண்றது அப்படின்னா கனெக்ட் ரெப்போன்னு கொடுத்துட்டு அது அத்தன்டிகேஷன் மெக்கானிசம் எதுவோ அது கொடுத்துட்டு டைப் வந்து கிட்டு தான். நேம் வந்து என்ன வச்சுக்கலாம்னா கம்பெனி போர்ட்டல் இல்லை கம்பெனி போர்ட்டல் வச்சுக்கலாம். ஓகே, கம்பெனி போர்ட்டல். ப்ராஜெக்ட் டிஃபால்ட். இந்த ரெபாசிட்டரி URL கொடுக்கணும். அப்போ இந்த ரெபாசிட்டரி URL எங்க கொடுப்பீங்க? இதுதான் நம்மளோட ரெபாசிட்டரி URL. கரெக்டா? இதை நம்ம எடுத்துன்னு போயிட்டு கொடுக்கணும். ரெபாசிட்டரி URL கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து பப்ளிக் ரெபாசிட்டரிதால ஐ எம் நாட் கிவிங் எனி யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஓகே, we are good to connect now. Let's connect. Yes, it got connection is successful. அப்ப இப்ப என்ன அர்த்தம்னா ROCD-யால இந்த ரெபாசிட்டரி கண்டென்ட்டை ரீட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. ஸோ now 1 second. Okay, fine. இப்போ அடுத்த பாயிண்ட் கிளஸ்டர். கிளஸ்டர் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அடுத்து எந்த கிளஸ்டர் டெப்ளாய் பண்ணணுன்றது இது வந்து பை டிஃபால்ட்டா நம்ம இந்த டிஃபால்ட்ல தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அதனால இந்த கிளஸ்டர் வச்சு நீங்க வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்களா? சப்போஸ் நீங்க வேற ஒரு எதனா கிளஸ்டரை நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளஸ்டரை வந்து நீங்க இங்க ஆட் பண்ணணும். பட் ஆட் பண்றது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து நீங்க ROCD-க்குன்னு ஒரு கமாண்ட் CLI இருக்கு. அந்த CLI மூலியமா தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா ஆட் பண்ண முடியும். ஸோ ஆடிங் கிளஸ்டர் இந்த டாக்குமெண்ட் கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஆட் திஸ். இப்போதைக்கு வேற வேற கிளஸ்டர் கிடையாது, அதனால ஐ நாட் கோயிங் டு டூ இட். பட் இந்த கமாண்ட் வழியா பண்ண முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து எக்ஸ்டர்னல் கிளஸ்டருக்கு தனியாக ஒரு URL ஒன்று இருக்கும், அதுக்கு போர்ட் நம்பர் இருக்கும். அந்த போர்ட் நம்பர் போட்டு அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிளஸ்டரும் ROCD-ல கனெக்ட் ஆகிடும். பட் இப்போதைக்கு பை டிஃபால்ட்டா நம்ம இன்டர்னல் கிளஸ்டர் கனெக்ட் பண்ண போறோம். அந்த இன்டர்னல் கிளஸ்டர் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுச்சு பிகாஸ் வி ஹவ் இன்ஸ்டால்ட் ROCD on the current cluster. ஓகேவா? ஸோ நவ் ROCD knows what is the repository
அண்ட் வாட் இஸ் அ கிளஸ்டர்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, குட். ஓகேவா? இப்போ என்ன பண்றோம், இப்போ ஆர்கோ சிடி கிட்ட சொல்ல போறோம். அதுக்கு அது சொல்றதுக்கு என்ன, நான் வந்து இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் என்ன சொல்லுவோம்னா அப்ளிகேஷன் சொல்லுவோம். இந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு செட் ஆஃப் டெப்ளாய்மெண்ட்டுக்கும் நீங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணணும் ஆர்கோ சிடில. சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, நான் கிரியேட் நியூ ஆப் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி போர்ட்டல் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறேன். அதுல வந்து ஐ மே ஹேவ் லாட் ஆஃப் deployments and services, ingress or config map, whatever it is. அந்த ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன் தேவையான எல்லாமே வந்து நான் பண்ண போறேன். அப்போ அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஆர்கோ சிடில கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லெட் மீ கிரியேட் இட் நவ். ஸோ இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம கம்பெனி ஆப் அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ராஜெக்ட் வந்து டிஃபால்ட். ஓகே, இந்த சிங்க் பாலிசின்றது நான் சொல்றேன். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா ஒன்றும் கிடையாது. என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கிட் இந்த இந்த ஆர்கோ சிடி வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய அந்த கிட்டப் ரெபாசிட்டரி போயிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதனா எதனா லேட்டஸ்ட் கண்ட்ரி இருக்கா இல்லையா அப்படின்றத இது புல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, இந்த ஆர்கோ சிடி வந்து இந்த ரெபாசிட்டரி சிங்க் பண்ணுதுல, இது வந்து மேனுவல் சிங்க் இருக்கு, ஆட்டோ சிங்க் இருக்கு. மேனுவல் சிங்க்னா நீங்க ஒரு தடவையும் போயிட்டு மேனுவலா சிங்க் பண்ணணும். ஆட்டோ சிங்க்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஃபால்ட்டா ஐ திங்க் 3 மினிட்ஸ் நினைக்கிறேன் பீரியட். எவ்ரி 3 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணா இது சிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். செக் பண்ணி இதை கரெக்டாக பார்த்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஆட்டோமேட் சிங்க் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு எனேபிள் இட். ஓகே, அப்புறம் இந்த ப்ரூன் ரிசோர்ஸ் செல்ஃபின்றது நான் சொல்றேன் என்னன்றது. இப்போதைக்கு அப்படியே ஜஸ்ட் ஃபாலோ. ஓகே, இங்க பாருங்க, இந்த இடத்துல யூஆர்எல் சொல்ல போறோம். ஸோ இந்த யூஆர்எல் தான் வந்து நம்ம ஆட் பண்ண யூஆர்எல். ஸோ அந்த யூஆர்எல் ஆட் பண்ணியாச்சு. அதாவது கிட்டப் ரெபாசிட்டரியோட யூஆர்எல் இந்த ஸ்பெசிபிக் அப்ளிகேஷனுக்கு எந்த கிட்டப் ரெபாசிட்டரியில இருந்து நான் எடுக்கணும் கோட அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க சொல்லியாச்சு. அப்புறமா இந்த கிட்டப் ரெபாசிட்டரியில வி ஆர் ஹேவிங் மெனி பிரான்ச்சஸ், ரைட்டா? இதுல எந்த பிரான்ச்சுக்கு கூட டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அப்ப அதுக்கு சொல்ற இடம் தான் வந்து இந்த ரிவிஷனோட. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மெயின் பிரான்ச் எடுக்க போறோம். மெயின் பிரான்ச் போட்டுக்கோம். சரி, மெயின் பிரான்ச்சுக்கு போயிட்டேன். மெயின் பிரான்ச்ல எந்த பாத்துல இருந்து நான் கோட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த பாத் இங்க சொல்லணும். சரி, இப்போதைக்கு நமக்கு வந்து அந்த கண்டென்ட்ல எதுவுமே இல்லை ஆக்சுவலி, இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த கண்டென்ட்டை புஷ் பண்ணிட்டு நம்ம வரலாம். சரிங்களா? என்ன பண்ணலாம்னா இங்க வந்து ஆல்ரெடி நான் ஒரு கண்டென்ட் வச்சிருக்கேன். ஸோ லெட் மீ டூ தட். ஓகே, ஸோ என்ன பண்றோம், இதை காப்பி பண்ணி, இதுதான் என்னோட கிட்டப் ரெபாசிட்டரி. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட கிட்டப் ரெபாசிட்டரியில நான் வந்து கண்டென்ட்டை போட்டிருக்கேன். ஓகே, நேம் ஸ்பேஸ், அப்புறம் ஃப்ரண்ட் எண்டு, ஹெச்ஆர், ஓகே, அந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ல போட்டிருக்கேன். ஓகே, ஓகே. இப்ப நான் எந்த பிரான்ச்ல இருக்கேன், எந்த பிரான்ச்ல இருக்கேன் ஃபியூச்சர் 1ல இருக்கேன். அப்ப இங்க என்ன பண்றோம், இங்க புஷ் பண்ண போறோம். கிட் ஆட், கிட் commit, git push. சரி, ஓகே, புஷ் பண்ணியாச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த கிட்டப் ரெபாசிட்டரியில எந்த ஃபோல்டர்ல என்னோட YAML ஃபைல்ஸ் இருக்கு? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். 01 அப்படின்னு இன்ட்ரா ஃபைல்ல தான் இருக்கு. அப்போ நான் வந்து அப்போ இந்த பாத் என்னது, இந்த GitHub ரெபாசிட்டரியில மெயின் பிரான்ச்ல எந்த பாத்துல போய் பார்க்கணும், 01 இன்ஃப்ரா 0-1 சாரி 01-1 இன்ஃப்ரா அப்படின்ற பாத்துல போய் நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற. அப்ப சப்பாத் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்லாஷ் போட்டு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு இது பேங்க்ல தான் இருக்கு, இது மட்டும் கொடுக்குறேன். ஓகே தானே? ஓகே, அப்புறம் கிளஸ்டர் எந்த கிளஸ்டர் டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளஸ்டர் லிஸ்ட் ஆகும். இங்க எப்படி லிஸ்ட் ஆகும்னா நம்ம இந்த கிளஸ்டர்ல போய் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க செட்டிங்ஸ்ல, அங்க ஆட் பண்ணிருந்தீங்கன்னா இங்க லிஸ்ட் ஆகும். அதே மாதிரி தான் ரெபாசிட்டரி நீங்க
அங்க ஆட் பண்ணிருப்பீங்க. அந்த ரெபாசிட்டரி தான் லிஸ்ட் ஆகும். ஓகே, இப்போதைக்கு ஒரே ரெபாசிட்டரி ஒரே கிளஸ்டர் மட்டும் தான் இருக்கு. சரி, எந்த நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது எது நீங்க பாத்துக்கலாம். நேம் ஸ்பேஸ் வந்து கம்பெனி போர்ட்டல் என்எஸ் நேம் தான் கிரியேட் ஆகணும். அப்போ அதை வந்து போட்டுக்கிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்றேன், கிரியேட் பண்ண. சுரேஷ் ப்ரோ, சாரி, அந்த எப்படி ரெகக்னைஸ் பண்ணுது பஸ் அந்த டெரஃபார்ம் லைக் விஎஸ் கோட்ல இருக்க அந்த ஃபோல்டர் நேம் இல்ல விஎஸ் கோட் கிடையாது. நான் விஎஸ் கோட வந்து இது ரெபாசிட்டரியே காட்டிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, இப்ப ஆக்சுவலி ரெகனைஸ் பண்ணல. இப்ப நான் கிரியேட் பண்றேன். நான் இப்ப கிரியேட் ட்ரை பண்றேன். இங்க எரர் அடிக்கிட்டு பாருங்க. என்ன சொல்ற எரரு, இந்த மாதிரி 01 இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இல்ல, பாத் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், கிரியேட் பண்ண முடியலன்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்பெசிபிக் ரெபாசிட்டரியில மெயின் பிரான்ச்ல 01 இன்ஃப்ரா இருக்குதா இப்போ? இல்ல. அதனால அதெல்லாம் ரெகனைஸ் பண்ண முடியல. சோ அது வந்து இங்க இருந்து எடுத்துக்குது, இந்த GitHub ரெபாசிட்டரி எடுத்துக்குது. சரிங்களா? இப்ப என்ன பண்றோம், நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கோடு வந்து ஃபியூச்சர் ஒன்ல புஷ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? புல் ரைஸ் பண்ணி இந்த மெயின் பிரான்ச் கொண்டு வரும். இப்போ கம்பேர் பண்ணுவோம், புல் ரைஸ் பண்ணுவோம், create pull request. அப்புறம் மெர்ஜ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு மெயின் பிரான்ச்ல கண்டிப்பா இந்த 0 வந்தாச்சு. சரியா? மெயின் பிரான்ச்ல 0 இன்ஃபா வந்தாச்சு. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? நான் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? 01 ஐஃபன் இன்ஃபான்றது இந்த ஃபோல்டரு இந்த மெயின் பிரான்ச்சுக்கு எப்படி வந்துச்சுன்னு புரியுதா புரியலையா? மெர்ஜ் பண்ணி புல் பண்ணிட்டீங்க. புல் பண்ணி மெர்ஜ் பண்ணிட்டேன், அதனால வந்துருச்சு. சரியா? இப்போ என்னுடைய மெயின் பிரான்ச்ல 0-1 இன்ஃபா இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ என்ன பண்றோம், அப்ளிகேஷன்ல கிரியேட் பண்றோம். ஆர்கோ சிடில ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். அதுல திருப்பி சொல்றோம், இதான் ரெபாசிட்டரி, இதான் மெயின் பிரான்ச், இதான் ஃபோல்டர் சொல்லிட்டோம், இதான் கிளஸ்டர் சொல்லிட்டோம். இப்போ நான் கிரியேட் கொடுத்தேன்னா என்ன நடக்கும்? இது போயிட்டு இந்த ஸ்பெசிபிக் GitHub ரெபாசிட்டரியில போயிட்டு பார்க்கும், இங்கே ஒன்னு இருக்கான்னு பார்க்கும். இருக்குது, அதான் கிரியேட் ஆயிடுச்சு. ரைட்? கிரியேட் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சாச்சு. இங்க சிங்க் ப்ராசஸ் முடிஞ்சு நடந்து ஆட்டோமேட்டிக்கா டெப்ளாய்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு இங்க. சோ இங்க பாருங்க, இப்போ இது எதுவுமே நான் டெப்ளாய் பண்ணல, நான் ஜஸ்ட் சிங்க் தான் பண்ணேன். சிங்க் மீன்ஸ் இதான் ரெபாசிட்டரின்னு அதுக்கு கை காட்டினேன், அவ்வளவுதான். அந்த ரெபாசிட்டரியில போயிட்டு அந்த கோட் எடுத்து அதை டெப்ளாய் பண்ணிச்சு. அந்த ரெபாசிட்டரி என்ன இருக்கு அப்படி, இந்த இன்ஃப்ராக்குள்ள போனா நமக்கு இத்தனை யாமஸ் இருக்கு. அப்ப நேம் சேஸ் ஒன்னு இருக்கா? இந்த ரெபாசிட்டரி அப்படியே விஎஸ் கோட்ல காட்டுறேன். விஎஸ் கோட்ல காட்டுறேன்றதால நீ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்க போயிட்டு என்னால GitHub ரெபாசிட்டரி 1 by 1 ஓபன் பண்றது கஷ்டமா இருக்குன்றதுக்காக நான் விஎஸ் கோட்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. நம்ம ஜஸ்ட் வி ஹேவ் புல்ட் இட் இல்லைங்களா? ஐ மீன் இங்க தான் நம்ம பிளேஸ் பண்ணி புஷ் பண்ணிருக்கோம். அப்ப அதே கோட் தான் இங்க இருக்க போகுது. ரைட்டா? அப்ப நான் இங்க காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இன்ஃப்ரா 0 இன்ஃப்ரா போர்ட்டல்ல நேம் ஸ்பேஸ் என்ன இருக்கு? ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சா? என்எஸ் பெருசாக்குறேன், இங்க பாருங்க. ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட், கம்பெனி போர்ட்டல் என்எஸ் அப்படின்ற ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? டெப்ளாய்மெண்ட். கம்பெனி போர்ட்டல் ஃப்ரண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு டெப்ளாய்மெண்ட் ஒரு ஃபைல் ஒன்னு வச்சிருக்கோம். அப்ப அந்த டெப்ளாய்மெண்ட் நடந்திருக்கா பாருங்க இந்த இடத்துல. சின்னதா இங்க பாருங்க, கம்பெனி போர்ட்டல் ஃப்ரண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் நடந்திருக்கா? இங்க டெப்ளாய்மெண்ட் நடந்திருக்கா? இதுதான் டெப்ளாய்மெண்ட் ஆச்சு. இங்க பாருங்க, தெரியுதா? அந்த பாப்அப்ல பாருங்க, டூல் டிப்ல பாருங்க, தெரியுதுல்ல? நேம் கைண்ட்லி டெப்ளாய்மெண்ட், நேம் சேஸ் கம்பெனி போர்ட்டல் என்எஸ், நேம் வந்து டெப்ளாய்மெண்ட் நேம். இதுல இது ரிப்ளிகா செட். ரிப்ளிகா செட் எத்தனை கொடுத்துருக்கோம்? 6 கொடுத்துருக்கோம். 6 கொடுத்துருக்கோமா? அப்போ இந்த ரிப்ளிகா செட் என்ன பண்ணிருக்குன்னா, 6 டெப்ளாய்மெண்ட் பண்ணிருக்கு. 6 பாடு, 1 2 3 4 5 6. ரைட்? அப்புறமா டெப்ளாய் HR, இதுல ஒரு ரிப்ளிகா இருக்கு. அப்போ இது டெப்ளாய் HR டெப்ளாய்மெண்ட், இதுக்கு ஒரே ஒரு ரிப்ளிகா செட், ஒரே ஒரு பாடு. அடுத்தது
ஃபைனான்ஸ் இது ஒரு டெப்ளாய்மெண்ட், இதுக்கு ஒரு ரிப்ளிகா. அப்போ இதுதான் வந்து பேக் எண்ட் டெப்ளாய்மெண்ட். இந்த பேக் எண்டுக்கு ஒரு ரிப்ளிகா, ஒரே ஒரு பாடு. ஓகே, அடுத்தது ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அப்போ ஃப்ரண்ட் எண்ட் சர்வீஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இந்த மாதிரி வச்சுன்னா சிம்பிள் எஸ்விசி வச்சுன்னா சர்வீஸ் கரெக்டா. இதுல பாருங்க பேக் எண்ட் ஃபைனான்ஸ்க்கு ஒரு சர்வீஸ், பேக் எண்ட் ஹெச்ஆர் ஒரு சர்வீஸ், டெமோ எஸ்விசி ஒரு சர்வீஸ், போர்ட்டல் ஃப்ரண்ட் எண்ட் சர்வீஸ் ஒரு சர்வீஸ். அப்ப மொத்தம் 4 சர்வீஸ். 1 2 3 4 சர்வீஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணது? இதெல்லாம் கிரியேட் பண்ணது ஆர்கோ சிடி. இப்ப ரியல் டைம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் ஹியர். இங்க பாருங்க kubectl get ns போடுறேன். we have the namespace called company portal ns. இப்போ அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. kubectl get pods. இருக்கா? ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் 6 ரன் ஆகுதா? பேக் எண்ட் ரன் ஆகுதா? ஃபைனான்ஸ் ஒன்று, ஹெச்ஆர் ஒன்று, சர்வீசஸ் பார்க்கலாம். இருக்கா? 4 சர்வீஸ் வந்து ரன் ஆகுதா? இதெல்லாம் யார் பண்ணது? இந்த டெப்ளாய்மெண்ட் யார் பண்ணது? ஆர்கோ சிடி பண்ணிருக்கு. இப்போ நாளைக்கு நீங்க வந்து இப்போ ஒரு புதுசா வந்து டெப்ளாய் பண்ணலாம். வந்து புதுசா ஒரு ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ சரிங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி லெட் மீ கிரியேட் ஒன் மோர் சர்வீஸ். ஓகேங்களா, ஸோ ஒன் மோர் சர்வீஸ் கிரியேட் பண்றோம். இது வந்து என்ன பண்ணலாம்னா இது வந்து அடிஷ்னல் அப்படின்னு வச்சுக்கலாம். அடிஷ்னல் சர்வீஸ் வச்சுக்கலாம். அது பேரு அடிஷ்னல் எஸ்விசி. ஓகே, சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ இங்க சேவ் பண்ணிருக்கேன், லோக்கல்ல சேவ் பண்ணிருக்கேன். நான் எந்த பிரான்ச்ல இருக்கேன்? ஃபியூச்சர் 1ல இருக்கேன். ஸோ நான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ கிட் ஃபுல் ஃபர்ஸ்ட் வந்து அங்க வந்து ஃபுல் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின்ல இருந்து. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், கிட் ஸ்டேட்டஸ் போடுறேன். ஒரே ஃபைல வந்து புதுசா ஆட் ஆயிருக்கு. ஸோ லெட் இட் ஆட் டு த ட்ராக் அண்ட் கமிட் இட். added new file, hit push. புஷ் பண்ணிட்டேன். எங்க புஷ் பண்ணிருக்கேன்? என்னுடைய ஃபியூச்சர் பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போதைக்கு இந்த இன்ஃப்ரா 01ன்றதுல இந்த அடிஷனல் அப்படின்னு சர்வீஸ் அந்த ஃபைல் கிடையாது. கரெக்டா? அதனால இங்க நமக்கு எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. இப்போதைக்கு நமக்கு வந்து இப்போதைக்கு 1 2 3 4 மொத்தம் 4 சர்வீஸ் தான் இருக்கு. 4 சர்வீஸ் தான் இருக்கு. சரியா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம்னா இப்ப என்ன பண்ணலாம், ஃபியூச்சர் பிரான்ச்ல இருக்கு. எனக்கு ஃபியூச்சர் பிரான்ச்ல எனக்கு அந்த கோடு இருக்குப்பா. இதுல வந்து ஒன்னு புதுசா ஆட் பண்ணிருக்கேன், ஒரு அடிஷனல் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இது வந்து மெயின் வச்சு கொண்டு வரலாம். சரிங்களா? கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ரியல் டைம்ல இதுக்கு ஒரு புல் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அப்ப புல் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்றேன். ஃபியூச்சர் 1ல இருந்து மெயினுக்கு ரைஸ் பண்றேன். ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. கிரியேட் த புல் ரிக்வெஸ்ட். மெர்ஜ் பண்றேன். I am not doing any kubectl command. I just GitHubல மட்டும் தான் மெர்ஜ் பண்ணிருக்கேன். Let's see here. இப்ப நம்ம வச்சிருக்கோம், அதை நம்ம ரிஃப்ரெஷ் பண்றோம் ஸ்கிரீனை. I am not doing anything. 1 2 3 4 இன்னும் சிங்க் ப்ராசஸ் நடக்கல. சரி, இப்ப என்ன பண்றேன்னா மேனுவலா நான் இப்ப என்ன பண்றேன், சிங்க் பண்றேன் ஒரு வாட்டி. பிகாஸ் இட் வில் டேக் 3 minutes. அப்ப சிங்க் கொடுத்துட்டு மேனுவலா சிங்க்ரனைசேஷன் கொடுக்குறேன். லெட்ஸ் see what is happening. See here, ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. தெரியுதா? கம்பெனி போர்ட்டல் அடிஷனல் எஸ்விசி எப்படி கிரியேட் ஆச்சு? ஏன் கிரியேட் ஆச்சு? why it got created here? இப்ப நான் இங்க போயிட்டு எஸ்விசி போடுறேன். see you can see the additional service here. முன்னாடி இல்ல, ஆனா இப்ப வந்துருச்சு. இப்ப யார் இதெல்லாம் கிரியேட் பண்ணது? இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணது? ஆர்கோ சிடி அப்படின்ற ஒரு GitHub டூல் தான் வந்து இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. ஸோ நீங்க இதுதான் வந்து ஆட்டோமேட்டடா பண்ணுவாங்க ரியல் டைம்ல. ஸோ இந்த ஆர்கோ இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க, கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க.
ஸோ எப்பெல்லாம் வந்து இந்த GitHub டெபாசிட்ல கண்டென்ட் வருதோ, என்ன அப்டேட் நடக்குதோ, அந்த அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன், இப்போ வந்து இன்னொரு அப்டேட் பண்ணலாம். ம். இப்ப என்ன பண்ணலாம், நம்ம ரிப்ளிகா சேஞ்ச் பண்ணலாமா? அந்த ஃப்ரண்ட் எண்ட் போர்ட்டலுக்கு வந்து இப்ப வந்து இதுக்கு ரிப்ளிகா வந்து எவ்வளவு இருக்கு? ரிப்ளிகா 6 இருக்கு. அதை என்ன பண்றேன், 3 மாத்துறேன். சரியா? இப்ப என்ன பண்றோம், இத 3 மாத்திட்டு இப்ப இதுக்கு வந்து நம்ம ஆட் பண்றோம். இதை வந்து புஷ் பண்ண போறோம். இப்போ git add dummy. ஓகே, இப்போ ஒரு புல் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ வந்து ரிப்ளிகா 6ன்னதை நம்ம என்ன மாத்திருக்கோம், 3 மாத்திருக்கோம். ஸோ லெட்ஸ் கிரியேட் தி புல் ரிக்வெஸ்ட். ஓகே, அப்புறம் மெர்ஜ் பண்றோம். மெர்ஜ் பண்ணியாச்சு. மெர்ஜ் பண்ண நமக்கு இந்த இடத்துல மெயின் கோட் வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ இந்த டெப்ளாய்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெயினிங் மாறிச்சு, மெயின் பிரான்ச்ல மாறிச்சு. மெயின் பிரான்ச்ல மாறிச்சு அப்படின்னாலே நமக்கு இங்க மாறணும். இந்த சிங்க் ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு இங்க மாறணும். சி, நான் எதுவும் சிங்க் கூட கொடுக்கல, இப்ப நான் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் தான் பண்ணேன். சி, 3 மாறிச்சு பாருங்க. இங்க பாருங்க, ஃப்ரண்ட் எண்டுக்கு 3 தான் இருக்கு பாருங்க. இப்ப ரியல் டைம்ல புரியுது இல்ல? இப்போ ஆர்கியூசியோட யூசேஜ் புரியுது இல்ல உங்களுக்கு? இப்போ யாருக்கு என்ன கன்ஃபியூஷன் இருக்கா? இப்போ நீங்க அப்ளிகேஷன் போயிட்டு இது ஒரு ஆர்கியூசியோட ஆப். இப்போ இதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அது தனியாக இன்னொரு ஆப் நீங்க கிரியேட் பண்ணி பண்ணலாம். இது மாதிரி யூ கேன் கிரியேட் மல்டிபிள் ஆர்கியூசிடி அப்ளிகேஷன். வி வில் கிரியேட் இட். எப்படி வந்து கஸ்டமைஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா அது எப்படி பண்றது, ஹெல்ம் யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ண போற குபர்னெட்டிஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் ரைட் நவ் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் Argo CD அப்ளிகேஷன், ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங் இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? பட் வந்து இது என்ன பண்ணுவோம்னா இது இந்த 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 Argo CD அப்ளிகேஷனே வந்து யாமல ரைட் பண்ணுவாங்க. அது நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த டீடைல்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க மேனிஃபெஸ்ட் இருக்கும். ஸோ இதான் வந்து அந்த Argo CD-யோட மேனிஃபெஸ்ட் ஃபைல், இந்த Argo CD அப்ளிகேஷனோட மேனிஃபெஸ்ட் ஃபைல். ஸோ இதை வந்து நீங்க டெப்ளாய் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். இந்த ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன் காட்டுறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே கிரியேட் ஆயிடும். ஸோ எய்தர் யூ கேன் டூ த்ரூ UI ஆர் த்ரூ த YAML ஃபைல். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன டவுட் ஆச்சு? சுரேஷ் சுரேஷ் சரி, சுரேஷ், இப்போ இந்த Argo CD வந்து உங்க ஒரு கிளஸ்டர்ல ஒரு நேம் ஸ்பேஸ்ல வச்சு ரன் பண்றீங்க, இந்த கிளஸ்டரை ஆமா. மேனேஜ் பண்ணிட்டு அதே மாதிரி அவுட் சைடு வச்சு ரன் பண்ணிக்கலாமா நம்ம? அவுட் சைட் மீன்ஸ் அவுட் சைடு மீன்ஸ் இந்த கிளஸ்டருக்குள்ள இல்லாம ஆமா வெளியில ரன் ஏதோ ஒரு பண்ணிக்கலாம். ஆமா அதை நான் காட்டினேன் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அதுக்கு தான் வந்து கிளஸ்டர் ஆட் பண்ணணும். அதுக்கு தான் அப்புறம் நீங்க இந்த Argo CD-க்குள்ள கிளஸ்டர் ஆட் பண்ணணும். அப்போ கிளஸ்டர் ஆட் பண்றது என்ன பண்ணுவீங்க, இந்த எக்ஸ்டர்னல் URL வந்து ஆட் பண்ணும் கிளஸ்டரை. இப்போதைக்கு நம்ம இன்டர் கிளஸ்டர் ஆட் ஓகே பண்ணிருக்கோம், அதனால அதுக்கு மட்டும் டாக்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா கிளஸ்டர் ஆட் பண்றதுக்கு என்ன அத்தன்டிகேஷன் மெக்கானிசமோ அதை நீங்க கொடுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா கிளஸ்டர்ல Argo CD ஆட் ஆயிடுச்சுன்னா எஸ், Argo CD-ல வெளியும் வந்து என்ன பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். சரியா? ஓகே ஓகே. இது கிளஸ்டருக்கு மட்டும் தானா இல்ல வேற எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுமா? இது இந்த வெறும் குபர்னெட்டிஸ் குபர்னெட்டிஸ்க்கு மட்டும்தான். குபர்னெட்டிஸ்க்காக கிரியேட் Argo பண்ண CD டூல் மட்டும்தான் இது. Argo CD வந்து குபர்னெட்டிஸ் மட்டும் தான். ஆமா, குபர்னெட்டிஸ் மட்டும்தான். ஓகே. ஐ மீன் குபர்னெட்டிஸ் ஆர் ஓப்பன் ஷிஃப்ட், இந்த குபர்னெட்டிஸ் நடுவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒர்க் கண்டெய்னர் ஆகும். பிளாட்ஃபார்ம் எல்லாம், கண்டெய்னர் பிளாட்ஃபார்ம் எல்லாமே. ஆமா 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 ஆமா. ஓகே. அதாவது கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். ஓகே ஓகே ஃபைன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம டெப்ளாய் பண்ணிட்டோம். ஓகே, வி ஆர் குட், நம்ம டெப்ளாய் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஹெல்த்னா என்னது, சிங்க்னா என்னது பார்க்கலாம். இப்போ
இப்ப நான் என்ன பண்றேன், மேனுவலா போயிட்டு நான் சில சேஞ்சஸ் பண்ண போறேன் இப்போ. சரிங்களா? இது பாருங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா, maybe let's do QCPL get deployments company people. இப்ப நான் என்ன பண்ண போறேன், மேனுவலா, அதாவது நாட் த்ரூ GitHub ரெபாசிட்டரி, நாட் த்ரூ ஆர்கசி, நான் வந்து மேனுவலா கிளஸ்டர்ல லாகின் பண்ணி நான் வந்து சம் சேஞ்சஸ் பண்றேன் இப்போ QCPL. இப்போ வந்து ஸ்கேல் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வந்து கரண்டா எவ்வளவு இருக்கு, கரண்டா 3 இருக்கு இல்லைங்களா? இதை வந்து நான் என்ன பண்றேன், இதை 1 மாத்திடலாம் இப்போ. சரிங்களா? 1 மாத்துறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, let me execute, or you can directly edit there as well, but let me execute the command. Okay, அதாவது என்ன பண்றேன்னா, நான் குபர்நெட்டிஸ்ல மேனுவலா போயிட்டு இந்த ரெப்ளிகா வந்து நான் வந்து 1ன்னு மாத்துறேன். எந்த ரெப்ளிகாவை, இந்த கம்பெனி போர்ட்டல் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு டெப்ளாய்மெண்ட்ல ஒரு ரெப்ளிகா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் கரண்டா இருக்கிறது 3, யாமல் ஃபைல் இருக்கிறது 3, நானா குபர்நெட்டிஸ்குள்ள ரன் ஆயிட்டு இருக்கிறது 3 தான். அந்த 3 என்ன பண்றேன்னா கிளஸ்டர்ல லாகின் பண்ணி பண்றேன். இதை இது வந்து எப்படி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது வந்து நான் வந்து கண்ட்ரோல் Z கொடுத்துறேன், கண்ட்ரோல் C கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணல. என்ன பண்ணேன்னா நான் டைரக்டா வந்து QCPL எடிட் கமாண்ட் யூஸ் பண்றதா இருக்கும். எடிட் கமாண்ட் போட்டு டெப்ளாய்மெண்ட் போட்டுட்டு, எந்த டெப்ளாய்மெண்ட், இந்த டெப்ளாய்மெண்ட், இந்த டெப்ளாய்மெண்ட்ல எந்த கம்பெனி போர்ட்டல்ல எடிட் பண்ண எடிட் ஆகும் இல்லைங்களா, இந்த எடிட் நான் வந்து டைரக்டா கிளஸ்டர் உள்ள போயிட்டு இந்த ஃபைல் எடிட் பண்றேன். இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன், லிப்டிகா 3 இருக்கு இல்லையா, இது வந்து நான் என்ன பண்றேன்னா 1ன்னு மாத்துறேன். 1ன்னு மாத்தி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பண்ற வேலையை தான் கமெண்ட் வழியா பண்ணலாம்னு நினைச்சேன். மேபி கமெண்ட் கன்ஃபியூஸ் ஆகுறதுக்காக நான் டேரக்டாவே அந்த யாமல் ஃபைல் எடிட் பண்றேன். இந்த யாமல் ஃபைல் எங்க எடிட் பண்றேன், கிளஸ்டருக்குள்ள ரன் ஆயிட்டு கூட யாமல் ஃபைல் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, சேவ் பண்ணிடுறேன். இப்போ இங்க போறோம், இங்க போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்றோம். ஆக்சுவலி இங்க ஒரு சிங்க் இப்போது கண்டுபிடிக்கணும். லெட்ஸ் see. ஓகே, இது என்னன்னா ஆட்டோமேட்டிக் சிங்க்ல இருக்கு. நான் என்ன பண்றேன்னா QCPL get products company 3 ரன் ஆயிட்டு இருக்கா. அது சிங்க் ஆயிட்டு இருக்கும். அதுதான் சிங்க் ஆயிட்டு இருக்கு. அதை நான் எப்படி காட்டுன்னு யோசிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன், நான் இந்த மேனுவல் சிங்கை வந்து எடுத்து விட்டேன், ஆட்டோ சிங்க் வந்து எடுத்து விட்டேன். சரிங்களா, எடுத்து விட்டு நான் செக் பண்றேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் அதை எடிட் பண்ண பார்த்தீங்களா, அதே தான் வந்து கமெண்ட் வழியா பண்ண போறேன். சரிங்களா, கமெண்ட் வழியா நான் பண்ணலாம். இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 43 செகண்ட் ரெண்டு கிரியேட் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா அது டெலீட் ஆயிட்டு ரீக்ரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். பட் அது இப்பதான் செல்ஃபியில, பட் லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ 1 மாத்துறேன், நான் 1 மாத்துறேன். 1 மாத்துறேன், நீங்க பாருங்க இப்ப என்னாச்சு, அவுட் ஆஃப் சிங்க் வந்துச்சு பாருங்க. why it is out of sync now? இதெல்லாம் அவுட் ஆஃப் சிங்க் என்ன பார்த்தோம், என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது புரியுது. இந்த ரெபாசிட்டரியும் இந்த கிளஸ்டரும் சிங்க்ல இல்லைன்னு சொல்லுது. அது என்னன்னா GitHub ரெபாசிட்டரியில ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு, ஆனா கிளஸ்டர் ரன் ஆகிறது வேற கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது பேரு என்னது, அவுட் ஆஃப் சிங்க். அப்ப என்ன அவுட் ஆஃப் சிங்க் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இங்க இது காட்டும். இதை கிளிக் பண்ணா இங்க காட்டுது பாருங்க. கான்ஃபிகரேஷன்ல வந்து 3 இருக்கு, ஆனா கிளஸ்டர் ரன் ஆயிட்டு இருக்கு 1 தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இதுதான் வந்து ட்ரிஃப்ட் காட்டுது.
இங்க பாத்தீங்கன்னா இந்த ஓவரால் இங்க எல்லோ கலர் காட்டுது பாருங்க, எல்லோ கலர். அப்ப எந்த இடத்துல எல்லோ கலர் காட்டுதோ சிம்பிள், அந்த ஸ்பெசிபிக் ரிசல்ட் தான் வந்து அவுட் ஆஃப் சிப்ளிங் அர்த்தம். அப்ப நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா இதுல உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ்ல போனீங்க அப்படின்னா இங்க காட்டும் எது வந்து ட்ரிஃப்ட்ல இருக்கு அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து லைவ் மேனிஃபெஸ்ட் ஃபைல், தட் மீன்ஸ் விச் இஸ் கரண்ட்லி ரன்னிங் ஆன் த கிளஸ்டர். இந்த YAML ஃபைல் கிளஸ்டர் ரன் ஆகக்கூடிய YAML ஃபைல் இது. ஓகேவா? டிசையர்டுனா என்னது? டிசையர்ட் என்ன சொல்லியிருந்தேன்? வாட் ஐ மீன் பை டிசையர்டு ஸ்டேட்? என்னங்க டிசையர்ட் ஸ்டேட் என்னங்க? நமக்கு தேவையான ரெப்ளிகா செட் 3னா 3. இங்க பாருங்க, அதுதான் இதுல எங்க டிசையர் ஸ்டேட் எங்க இருக்கு? இதுல இந்த வார்த்தை எங்க இருக்கு? டிசையர் ஸ்டேட் GitHubல இருக்கு. GitHub தான் நம்ம டிசையர் ஸ்டேட். கரெக்டா? ஆமாங்க. கரெக்டா? அப்போ இது என்ன சொல்ற? டிசைன் மேனிஃபெஸ்ட்னா GitHub ரெப்பாசிட்டரியில இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்ட் வந்து இது. லைவ் மேனிஃபெஸ்ட் இது. இந்த லைவ் மேனிஃபெஸ்ட்ன்றது ஆக்சுவல் ஸ்டேட், டிசைர்ன்றது டிசைர் ஸ்டேட். இது ரெண்டுமே வந்து காமனா இருக்கணும். ரெண்டுமே சிங்க்ல இருந்தா மட்டும்தான் அது சிங்க்னு வரும். எங்க வரும்? இந்த இடத்துல சிங்க்னு வரும். அது ரெண்டும் மாறுபட்டுச்சு அப்படின்னா அது அவுட் ஆஃப் சிங்க் போயிடும். அப்ப அவுட் ஆஃப் சிங்க்ல எது டிஃபரன்ஸ் பார்க்கணும்னா டிஃப் கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் சி எக்ஸாக்ட்லி வாட் இஸ் த இஷ்யூ, ரைட்? இப்ப என்ன பண்றோம்? இப்போ நின்றுமாச்சு. அப்போ சிங்க் ஆச்சு, அவுட் ஆஃப் சிங்க் ஆச்சுன்னா அவுட் ஆஃப் சிங்க் ஆயிடுச்சா? இப்ப நம்ம சிங்க் பண்றோம். சிங்க் பண்றப்ப இப்ப சிங்க்ரனைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அது செல்ஃபில் பண்ணிக்கும். இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு? இன்னும் டெப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. புரியுதுங்க உங்களுக்கு? அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க ஒன்ஸ் டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா யாராவது வந்து கிளஸ்டர்ல பர்மிஷன் இருக்கும், யாராவது வந்து ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணா கூட அது என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா செல்ஃபில் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா GitHub ரெப்பாசிட்டரியில என்ன இருக்கோ அதுதான் ரன் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி அதை மட்டும் தான் ரன் பண்ணும். எது? இந்த Argo CD. அதனாலதான் சொல்றோம் இட் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். அதனாலதான் சொல்றோம் இத GitOps சொல்றோம். பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் த GitHub ரெப்பாசிட்டரி. புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியுது இல்ல? இது வந்து புரியுது. சரி, டவுட். இப்போ அவுட் ஆஃப் சிங்க் வந்துச்சுன்னா அது நின்றுமாச்சு ஆட்டோமேட்டிக்கா? எக்ஸிஸ்டிங் இது இல்ல ஓடிட்டு இருக்குமா? ஆஹா, இப்ப அவுட் ஆஃப் சிங்க்னா என்ன அர்த்தம்னா இப்போ அங்க ஒண்ணுதான் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருப்பி ஓட்டி காட்டுறேன். இப்ப நான் என்ன பண்றேன்? திருப்பி என்ன பண்றேன்? இதை ஸ்கேல் டு 1 மாத்திடுறேன். இப்போ மாத்தினா இங்க பாருங்க, kubectl get partsல என்ன எத்தனை ரன் ஆயிட்டு இருக்கு? ஃப்ரண்ட் எண்ட் எத்தனை ரன் ஆயிட்டு இருக்கு? எத்தனை பாட் ரன் ஆகுது ஃப்ரண்ட் எண்டுக்கு? ஒண்ணுதான் ரன் ஆகுது இல்லையா? அந்த ஒண்ணுதான் வந்து இங்க பாக்குறீங்க. இங்க பாருங்க, இங்க வந்து அவுட் ஆஃப் சிங்க் போயிடுச்சு, இங்க ஒண்ணுதான் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப ரியல் டைம் ஒன்று ரன் ஆயிட்டு இருக்கு. அப்ப எப்ப நீங்க சிங்க் கொடுக்குறீங்களோ, எப்ப சிங்க் ஆகுதோ, சிங்க் ப்ராசஸ் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா இது டெப்ளாய் ஆயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் நம்ம கிளஸ்டர்ல அது வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது நிக்காதுங்க, ஓடினே தாங்க இருக்கும். என்ன கிளஸ்டர் அப்போ லெவல்ல என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ அதான் நடக்கும். அப்போ நம்ம இதை அதுக்குதான் என்ன பண்றோம்னா இது ஒரு டைம் மேல வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அங்கதான் என்ன பண்ணோம், இது வந்து நம்ம ஆட்டோ சிங்க்கு நம்ம எடுத்துன்னு போயிடுறோம். சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்றோம், இது ஆட்டோ சிங்க்கு நம்ம மாத்திரும் நம்ம. சரியா? ஓகே. செல்ஃபில்ன்றது அதுதான். இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து செல்ஃபில் ஆச்சு பாருங்க. ஒன்னு மாத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிவர்ட் ஆகுது. அதுக்கு தான் செல்ஃபில். சில ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நடக்கும்போது நடக்கணும் அப்படின்னா அந்த அந்த செல்ஃபில் வந்து எனேபிள் பண்ணிருக்கு. சரி, ஓகே. இப்ப என்ன பண்றோம், நம்ம வேணுக்கிட்ட ஒரு தப்பு பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த டெப்ளாய்மெண்ட்ல என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து origin link. ஓகே. இப்ப என்ன பண்றோம்னா இங்க ஒரு இந்த வெர்ஷனை மாத்துறீங்க. இப்போ குபர்னெட்டிஸோட இமேஜோட வெர்ஷன் மாத்துறீங்க. மேபி நான் ஒரு இல்லாத வெர்ஷன் கொடுக்குறேன், ஒரு தப்பான வெர்ஷன் கொடுக்குறேன். லெட்ஸ் சி. வெர்ஷன் மாத்தியாச்சு. I'm just executing. I'm just pushing it. Okay. Okay. Kami. Okay.
இங்க போயிட்டு நம்ம என்ன புல்டிகலைஸ் பண்றோம். மெர்ஜ். ஓகே, மெர்ஜ் பண்ணியாச்சுங்களா? இப்போ நம்ம இங்க போய் பார்க்கலாம். We will take some time. ஸோ என்ன பண்றேன், மேல ஒரு சிங்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல ஹெல்த் செட் வந்து ப்ராக்ரஸிங் மாறி போச்சு. முன்னாடி ஹெல்த்னு வந்துச்சு, இப்போ ஹெல்த் செட் வந்து ப்ராக்ரஸிங் மாறிச்சு. ப்ராக்ரஸிங் அப்படின்றது ஏன்னா அப்ப இந்த இடத்துல ஒரு ஹார்ட் சிம்பிள் பிரேக் ஆகி பாருங்க. அப்ப இது வந்து ப்ராப்ளம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது சிங்க்டு தான். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சிங்க்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம்னா, கிளஸ்டர்ல ரன் ஆகுறதும் கிட்டர்ல இருக்கிறதும் ரெண்டுமே சேம் தான். தட் மீன்ஸ் அந்த 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 ஃபைல் வந்து சேமா இருக்கு, டிசைர்டு ஸ்டேட்டும் கரண்ட் ஸ்டேட்டும் சேமா இருக்கு அப்படின்னு சொல்லி சிங்க். ஆனா ஹெல்த் ஸ்டேட்ஸ் வந்து இங்க ப்ராக்ரஸ்ல இருக்கு. ப்ராக்ரஸிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜஸ்ட் ரீட் ஹியர். ஸோ சிங்க்னா எனக்கு தெரியும், அவுட்டர் சிங்க் தெரியும். அன்னோன்னா வந்து அதால கண்டுபிடிக்க முடியல ஸ்டேட் அப்படின்னு அன்னோன் போயிடும். அது ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஹெல்த்தினா எல்லா அப்ளிகேஷனும் ரன் ஆகுது ஆஸ் எக்ஸ்பெக்டட். எல்லா அப்ளிகேஷனும் ரன் ஆகுது. டெப்ளாய்மெண்ட், சர்வீஸ், இன்கிரஸ், கான்ஃபிகர், சீக்ரெட், வாட் எவர் இட் இஸ் எல்லாமே ரன் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ஹெல்த்தி. ப்ராக்ரஸிங் அப்படின்னா சம்திங் இஸ் ட்ரைங் டு ஸ்டில் டெப்ளாயிங் இட், அது வந்து ப்ராக்ரஸிங். டீக்ரேடட்னா வந்து அப்படியே சிங்க் ஆயிடுச்சு பட் வந்து அன்ஹெல்த்தியா இருக்கு. தட் மீன்ஸ் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகல, ஏதோ சம்திங் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வந்து அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மிஸ் ஆகுது. இதை போய் பாக்குறீங்க, ஹார்ட் பிரேக் சிம்பிளுக்கு ஓபன் பண்றீங்க, இங்க என்ன எரர் இங்க பாத்துக்கலாம் நீங்க. சி இங்க பாருங்க, பேக்கிங் ஆஃப் புல்லிங் இமேஜ். இந்த மாதிரி இமேஜ் வந்து ட்ரை பண்ணுது புல் பண்ணுறதுக்கு, பட் அது மாதிரி இமேஜ் இல்ல. அதனால என்ன நடக்குதுன்னா, இந்த பேக்கிங் ஆஃப் புல்லிங் இமேஜ் எரர் வந்து போயிடுச்சு. இந்த இமேஜ் புல் பேக் ஆஃப்ன்ற அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. சோ அப்ப என்ன அர்த்தம்னா, கரண்டா இந்த ரன் ஆகல. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வந்து ஹெல்த் ஸ்டேட்டஸ். சரிங்களா? இப்ப எரர் போயிடுச்சு, அவ்வளவுதான். இது எரர் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டில் இட் வில் கீப் ஆன் ட்ரைங் பிகாஸ் தட் இஸ் த டெப்ளாய்மெண்டோட ஸ்ட்ராட்டஜி இல்லைங்களா? அது வந்து அந்த பேக்கப் அந்த கான்செப்ட்ல போயிடும். ஸோ எவ்ரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபர்ஸ்ட் 5 செகண்ட், அதுக்கப்புறம் 10 செகண்ட், அதுக்கப்புறம் 50 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே ட்ரை பண்ணிட்டே இருக்கும் இமேஜ் புல் பண்றதுக்கு. தட் ப்ராசஸ் கீப் ஆன் கோயிங். ஸோ நான் என்ன உங்களுக்கு ஷோ பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, சிங்க் ஆனாலும் அங்க ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் பிரச்சனை வருது அப்படின்னா, அப்போ வந்து நமக்கு எந்த ஹார்ட் சிம்பிள் வந்து பிரேக் ஆகி வரும். இந்த ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து ஹெல்த்தின்னு வராது. அதை காரணம் நினைச்சு அது வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஓகே, அப்ப இதை கரெக்ட் பண்றது என்ன பண்ணலாம்? லெட் அஸ் கரெக்ட் இட் அகைன். எத்தனை அட்டெம்ப்ட் அடிக்கும் அது ட்ரை பண்ணும்? அது வந்து கீப் ஆன் போயிட்டே தான் இருக்கும். அது டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அது நம்ம பாடோட லைஃப் சைக்கிள் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். அந்த கிராஷ் லூப் பேக் ஆஃப் அப்படின்னு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் டைப் பண்ணும் இமேஜ் புல் பண்றது, ஆகலையா? சரி, அடுத்தது திருப்பி 10 செகண்ட், ஆகலையா? 350 செகண்ட், 30 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். தட் இஸ் சம் டைம் லிமிட் இருக்கு. பட் அந்த டைம் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அந்த லிமிட் வந்து ஸ்டாப் ஆகிடும். Okay, now it became healthy now because right now the image is
the corrected one. Okay. Okay. So now, okay. ஸோ சிங் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல்சிங் நம்ம பார்த்தோம், அது ஆட்டோமேட்டாக மாற்ற பார்த்தோம். இப்போ செல்ஃபில் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ப்ரூன் அப்படின்றது என்னன்னா வந்து சம்டைம் என்ன நடக்கும்னா டெலிட்டட் ரிசோர்ஸ் ஃப்ரம் த கிட். நீங்க வந்து கிட்ல இருந்து அந்த ரிசோர்ஸ் டெலிட் பண்ணிட்டீங்க, ஆனா அதுவும் உங்களுக்கு ஆர்கோ சிடி அதை டெலிட் பண்ணணுமா கூடாதான்றதை நீங்க முடிவு பண்ணணும். அப்ப என்ன பண்ணுங்க, ப்ரூன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கிட்டப்ல அந்த ரிசோர்ஸ் ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ் டெலிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிளஸ்டர் டெலிட் ஆகணும் அப்படின்னா யூ ஷுட் செலக்ட் த ப்ரூன் ஆப்ஷன். சரிங்களா? அந்த ப்ரூன் ஆப்ஷன் நான் காட்டின பார்த்தீங்களா, இதுதான் அது, இந்த ப்ரூன் ஆப்ஷன். ஓகே. என்ன இது முடிஞ்சிருச்சு? ஓகே ஃபைன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா லாஸ்ட் டாபிக், ஐ திங்க் இட்ஸ் வெரி 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 சீக்கிரம் முடிக்கிற செஷன் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இப்போ நம்ம வந்து இந்த கஸ்டமைஸ் பார்த்துருக்கோம், ஹெல்ம் பார்த்துருக்கோம், ரைட்டா? இப்போ ஹெல்ம்லாம் வந்து கஸ்டமைஸ்லாம் வந்து எப்படி டெப்ளை பண்றது குபர்நெட்டிஸ் வழியா, ஐ மீன் ஆர்கோ சிடி வழியா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கஸ்டமைஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குது என்ன எல்லாருக்கும்? எனிவன் நோஸ் த கஸ்டமைஸ்? ஓகே ஃபைன். சரி, இப்போ நம்ம இன்னொரு என்வரான்மெண்ட் போறோம். அதுல நம்ம ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கோம். அதுல வந்து நம்ம பேஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கோம். கரெக்டா? பேஸ் தான் வந்து நம்ம எல்லா ஃபைலும் இருக்க போகுது. கரெக்டா? அதுல கஸ்டமைஸ் யாமல் அப்படின்ற ஃபைல தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இத்தனை ஃபைல் வந்து நான் வந்து டச் பண்ண போறேன், கஸ்டமைஸ் வழியா வந்து கஸ்டமைஸ் பண்ண போறேன்னு சொல்றது. ஸோ இந்த ஓவர்லே கீழே வந்து என்வரான்மெண்ட் இருக்கு, என்வரான்மெண்ட் ஸ்பேஸ் இருக்கு. அதுல நம்ம வந்து என்ன பண்ண போறோம், எல்லா நேமுக்கும் வந்து டெவ் மாத்த போறோம், ரெப்ளிகா 2 மாத்த போறோம், இமேஜ் மாத்த போறோம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் டூ இட் நவ். ஸோ இது வந்து ஜென்ரல் தான், இது ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் கிடையாது, டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நீங்க ஜென்ரல் லாஜிக்கே வச்சு பாருங்க. இப்போ நான் இதே வந்து நான் லோக்கல்ல நான் என் லேப்டாப்ல இருந்து நான் ரன் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இந்த ஓவர்ல போயிட்டு டெவ் போயிட்டு இங்க போயிட்டு என்ன பண்ணுவேன்னா நான் கியூப் சிபிஎல் போட்டு அப்ளை கொடுத்து ரன் பண்ணுவேன். கரெக்டா? அதே தான் வந்து அங்க பண்ண போறோம் ஆர்கோ சிடில. ஸோ பார்க்கலாம் எப்படின்றது. என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இதை நம்ம புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, மெர்ஜ் பண்ணிட்டோம். மெர்ஜ் பண்ணிட்டா நமக்கு இப்போ மெயின் பிரான்ச்ல ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு, 02 இன்ஃப்ரா கஸ்டமைஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா புதுசா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நியூவா கிளிக் பண்றீங்க. ஸோ அப்ளிகேஷன் நேம் வந்து கொடுக்குறீங்க. இது பேர் வந்து ஆப் 2 வச்சுக்கலாம், ஆப் 2 கஸ்டமைஸ் வச்சுக்கலாம். சும்மா ப்ராஜெக்ட் டிஃபால்ட் இது ஆட்டோமேட்டிக் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ரெபாசிட்டரி வரும். இதே வேற ரெபாசிட்டரி இருந்துச்சுன்னா வேற ரெபாசிட்டரி கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்க போகுது, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு மெயின் பிரான்ச். இப்ப பார்த்து கொடுக்கணும். பார்த்து எது கொடுப்பீங்க இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. பார்த்து எது கொடுப்பீங்க, பேர் மாத்தீங்க, கம்பெனி ஹோட்டல் டேவி வச்சுக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம், பார்த்து எது எப்படி கொடுப்பீங்க, எந்த பார்த்து செலக்ட் பண்ணுவீங்க?
என்கிட்ட 0 to clusters. 0 to இல்ல, I'm having multiple folders. இந்த folder எது செலக்ட் பண்ணணும்? ஓவர்லே. ஓவர்லேக்குள்ள டெவ் பண்ண போனா டெவ். அப்ப டெவ் செலக்ட் பண்ணலாம். அப்ப இதுதான் எனக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? அப்ப இதுதான் செலக்ட் பண்ண போறேன். அப்ப என்ன அர்த்தம்? ஓவர்லேல டெவ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு இந்த டெவ்ல கூடிய இந்த ஸ்பெசிபிக் ஃபைல் ட்ரிகர் ஆயிட்டு எனக்கு இப்போ ஒர்க் ஆக போகுது. கரெக்டா? கொடுத்தாச்சா? ஓகே. டெஸ்டினேஷன் நம்மளுக்கு கிளஸ்டர். நேம் ஸ்பேஸ் எது கிரியேட் பண்றோம்? நேம் ஸ்பேஸ் கம்பெனி போட்டு அந்த டென்ஸ் போட்டு ஓகே ஃபைன். கிரியேட். There is some problem data. ஓகே, இங்க வந்து ஒரு இங்கிரஸ் ஃபைல் கொடுத்துருக்கேன், பட் அந்த மாதிரி ஃபைல் இங்க இல்ல. அதனால let me delete this. Okay, I think it should be good now. So let me push it again. Okay, so let me merge it again. Okay, now let's try it again. Okay, let's create it. Okay, see, another app got created. First out of sync இருந்துச்சு, now sync ஆயிடுச்சு. So still it's creating the resources. So yeah, everything is good now. So அதுல இருக்கிற மாதிரி நேம் ஸ்பேஸ், சர்வீசஸ், அப்புறமா வந்து டெப்ளாய்மெண்ட்ஸ், பார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ரேட் செக் பண்ணி பார்க்கணும்னா நம்ம பண்ணணும் kubectl get ns போட்டீங்கன்னா you are having this page with the namespace, right? So in the namespace like kubectl get parts. See, இந்த specific namespace there are running, right? Also service will be running. Correct? ஓகே சார். சார் மேக்ஸிமம் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் சப்போர்ட் பண்ணும்? மேக்ஸிமம் எத்தனை அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணும்? I think there is no limit as long as you have enough configuration. உங்களோட மெமரி, உங்களுடைய என்னது இந்த பிவிசி இருக்கு இல்லைங்களா, டேட்டா ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த டேட்டா, அந்த வால்யூம் சைஸ், அது எவ்வளவு இருக்கோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணுது. இதுல இவ்வளவுதான் சப்போர்ட் பண்ணுன்ற there is no limit and all. ஏன்னா நம்ம வந்து ஆர்கோ சிட்டி வந்து அந்த சர்வர்ல தான் இன்ஸ்டால் பண்றோம். ஆமா, அந்த சர்வர்ஸோட கெபாசிட்டி முடியற வரைக்கும் அப்படி போன்றீங்களா? ஆமா ஆமா, அதான் சொல்றேன். அப்போ ஒரு இந்த ஆர்கோ சிடியே will be running as a பாடு தான் அந்த கிளஸ்டர்ல. அப்ப அந்த பாடு ரன் ஆகுது, ஒரு நோடு ரன் ஆகும். அப்ப அந்த நோடுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அதை பொறுத்து அந்த நோடுக்கு அட்டாச் இருக்கக்கூடிய வால்யூம் பேஸ் பண்ணி அந்த நோடுக்கு இருக்கக்கூடிய மெமரி யூஸ் பண்ணி தான் இது வந்து பர்ஃபார்ம் பண்ணும். இப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஹெவி லோடு கொடுக்குறீங்க ஒரு பாடுக்கு வித்தவுட் ஹேவிங் என்எஃப் கான்ஃபிகரேஷன் நோடு அப்படின்னா ஆப்வியஸ்லி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அது அடி வாங்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் நல்லா வச்சுட்டோம்னா இட் வில், as long as we have enough configuration, it will support many applications. No, it will support.
கரெக்ட் தானே? இப்போ குபர்னட்டிஸ்ல வந்து எத்தனை பாடு மேக்ஸிமம் போட முடியும்னு கேட்டா there is no answer for it. கரெக்ட் தானே? உங்களுக்கு ஒரு 100 பாடு வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நோடு போடுங்க, 1000 பாடு வேணுமா அதுக்கேற்ற நோடு போடுங்க. ஸோ there is no limit. நமக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் மாத்திக்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இது புரியுது இல்லைங்களா? அப்போ சொல்லுங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நான் சடனா வந்து ஆர்கோ செடி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் மேனுவலே பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு என்ன பண்ணுச்சு? ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நீங்க வந்து இந்த ஆளுக்கு டீகமிட் பண்ண போறீங்களா? ஆமா. இப்போ ஒன்றும் பிரச்சனை, டீகமிட் பண்ணாலும் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. அப்ப நீங்க என்ன பண்ண, டெலீட் ஆகும்போது இப்ப நான் இது போயிட்டு இதை என்ன பண்ணுவீங்கன்னா வந்து டெலீட் பண்ணுவீங்க. அப்ளிகேஷன் டெலீட் ஆகும்போது இந்த இடத்துல வந்து நோ கேஸ்கேடிங் கொடுக்கணும். நோ கேஸ்கேடிங் கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மட்டும் தான், ஐ மீன் அப்ளிகேஷன் விச் இஸ் இந்த ஆர்கோ சிடி அது மட்டும் தான் டெலீட் ஆகும். பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எதுவும் டெலீட் ஆகாது. இல்ல எனக்கு அப்ளிகேஷன் டெலீட் ஆனா ரிசோர்ஸ் டெலீட் ஆகும் அப்படின்னா தென் யூ டு செலக்ட் எய்தர் ஃபோர்கிரவுண்ட் ஆர் பேக்ரவுண்ட். புரியுதா உங்களுக்கு? ஸோ தட் இஸ் ஆப்ஷன். ஓகே. இப்போ ஃபோர்கிரவுண்ட் என்ன பண்ணும், பேக்ரவுண்ட் என்ன பண்ணுச்சு? ஒன்லி ஃபோர்கிரவுண்ட் தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெலீட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் பாடு, அப்புறம் டெப்ளாய்மெண்ட், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரான ஒரு கிளீனப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இங்க இருந்து போகும். இங்க இருந்து டெப்ளாய், இங்க இருந்து உங்களுக்கு மறையும், இந்த அப்ளிகேஷன் டெலீட் ஆகும். பேக்ரவுண்ட்னா இம்மிடியேட்டா இந்த அப்ளிகேஷன் இங்க இருந்து டெலீட் ஆயிடும். டெலீட் ஆயிட்டு பேக் எண்ட்ல அந்த ரிசல்ட் டெலீட் ஆயிட்டே இருக்கும். தட் மீனிங் என்ன அப்படின்னா, இப்ப நான் ஃபோர்கிரவுண்ட் செலக்ட் பண்ணி டெலீட் பண்றேன் அப்படின்னா இது இம்மிடியேட்டா அந்த அப்ளிகேஷன் இருந்து போகாது. இந்த அப்ளிகேஷன் எப்ப இருந்து போகும்னா கம்ப்ளீட்டா எல்லா ரிசல்ட் டெலீட் ஆகி முடிஞ்சாதான் இந்த அப்ளிகேஷன் இங்க இருந்து மறையும். அப்ப என்ன அர்த்தம், இந்த அப்ளிகேஷன் இங்க இருந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாரும் டெலீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா இம்மிடியேட்டா இந்த அப்ளிகேஷன் இங்க மறைஞ்சிடும். ஆனா பேக் எண்ட்ல ஸ்டில் வந்து டெலிஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். அது எப்போ நடந்து முடியுதுன்றது நமக்கு தெரியாது, நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும். அதான் டிஃபரன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே சரி. இப்போ சரி, இப்ப இன்னொரு, இப்ப நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப இன்னொரு, இப்ப வந்து ஒரு என்ன வச்சிருக்கோம், ஓகே ப்ராடுக்கு பண்ணலாமா? சரி, ஸ்டேஜுக்கு பண்ணலாம். ஸ்டேஜுக்கு எப்படி பண்ணீங்க? இப்போ திருப்பி நியூ கிரியேட் பண்ண முடியும் தானே? என்ன ஐ கேன் கிரியேட் ஒன் மோர் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்டேஜ், ஆனா ரைட்? ஸ்டேஜ் அண்ட் ப்ராட், ரைட்? அது புரியுது இல்ல? அது பண்ணி காட்டணும் அவசியம் இல்லை, அப்படிதானே? மேபி கம்பெனி ப்ராடக்ட் இது ஒன்றும் பெருசு இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆர்வியஸ்லி ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இன்னும் டவுட்டு, இப்போ 3 அப்ளிகேஷன் போடுறோம்மா, 3 அப்ளிகேஷன் எனக்கு 2 அப்ளிகேஷன் தான் ரன் ஆகணும். ஒரு அப்ளிகேஷன் டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? சஸ்பெண்ட் பண்ணணுமா? டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணணும். சரி, இது டெம்பரரியா சஸ்பெண்ட்லாம் பண்ண முடியாது இதுல. அப்படியா? ஓகே. ஆமா, இதுல ஒண்ணு நீங்க அதை டெலீட் பண்ண முடியும், இல்லைன்னா வந்து அதை ரன் பண்ண வைக்க முடியும். ஐ மீன் ஆர்விசி வச்சு சொல்லல, உபயோகிக்கக்கூடிய கான்செப்ட் சொல்றேன். அதுல பண்ண முடியாதுன்னா ஆர்விசி வழியும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பாசிபிள் கிடையாது. ஓகே. நீங்க இப்போ ஒரு நோடு மெயின்டைன் பண்ண போறீங்க, அப்ப டெம்பரரியா நோட்ல எந்த அப்ளிகேஷன் ரன் ஆகக்கூடாது அப்படின்னா தட் இஸ் பாசிபிள். அந்த நோடை வந்து மெயின்டைன் கொண்டு போறீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவீங்க, டெயின்ட் கான்ஃபிகரேஷன் நம்ம எடுத்தோம் இல்லையா, டெயின்ட் டாலரன்ஸ் கான்செப்ட் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி அந்த நோடை தனித்து விட்டுடணும். அப்ப என்ன நடக்குன்னா அந்த நோட்ல கூடிய பாடெல்லாம் வேற நோடுக்கு மூவ் வர மாதிரி பண்ணிட்டு நீங்க அந்த நோட வந்து மெயின்டைன் எடுத்துன்னு போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி பேக் பண்ணதுக்கு அப்புறம் டாலரன்ஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா அதுல நோடு பாடு ரன் ஆகும். அது பாசிபிள். பட் ஒரு பாடையே நீங்க சஸ்பெண்ட் பண்றதுலாம் பண்ண முடியாது, டெலீட் தான் பண்ணுறது, வேற வழி இல்லை. ஸோ ப்ராடுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஆப்வியஸ்லி we are able to run. ஸோ இதுதான், வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, இப்போ நான் எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஹெல்ப் லாஸ்ட் செக்ஷன் ஹெல்ப் பார்த்துருவோம்.
ஓகே. ஸோ ஹெல்மெட் என்ன பண்ணுவோம்? ஹெல்மெட்ன்றது கண்டிப்பா ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது வந்து ஆப் ஒன் சாட். இதுதான் வந்து நம்ம ஹெல்ம் நடத்தும் போது நம்ம பார்த்தோம். அந்த அப்ளிகேஷன் எடுத்துருக்கேன், நான் புதுசா எடுக்கல. அதே அப்ளிகேஷன்ல we have created the templates. அந்த நான் ஹெல்ம் படிக்கும்போது கிரியேட் பண்ண டெம்ப்ளேட்ஸ் தான் அது. இந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, சார்ட்ஸ் இருக்கு, வேல்யூஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரிங்களா? இந்த வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? டெப்ளாய் பண்ண போறோம். ஸோ இதை டெப்ளாய் பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஸோ இதை புஷ் பண்ணிக்கலாம் இந்த கோடை. புஷ் ஆயிடுச்சு. லெட் மீ கிரியேட் தி புல் ரிக்வெஸ்ட். ஓகே, இப்போ இதெல்லாம் நமக்கு ஹெல்ம் வந்து, அதாவது ஹெல்ம் வச்சு நம்ம ஓனா கிரியேட் பண்ண ஹெல்ம் சார்ட்டை நம்ம டெப்ளாய் பண்ண போறோம் குபர்னெட்டிஸ்ல. சரிங்களா? ஹெல்ம் வந்து நம்ம ரெண்டு விதமா பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று ஹெல்ம்ன்றது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு பேக்கேஜிங் டூல் மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ ஏற்கனவே பேக்கேஜ் வச்சிருக்காங்க நிறைய, ஆர்கோ சிடி, ப்ரொமித்தியஸ், அது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. அதை நம்ம எப்படி டெப்ளாய் பண்றோம்? ஹெல்ம் வழியா டெப்ளாய் பண்றோம், ஆஸ் எ பேக்கேஜிங் டூலை யூஸ் பண்றோம். அது இல்லாம நான் ஒரு அப்ளிகேஷன் பண்றேன், அந்த அப்ளிகேஷன் நானே பேக்கேஜ் பண்ணிக்கிறேன்றதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பேக்கேஜ் பண்ணிட்டோம். ஆப் ஒன் ஐஃபன் சார்ட்ன்றதை பேக்கேஜ் பண்ணி வச்சிருக்கோம். லெட்ஸ் see how to do it now. ஸோ நியூ ஆப் வரும். இது வந்து repository. எது புதுசா இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. பாருங்க 03 ஹெல்ம் ஆப் சார்ட் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து கண்டுபிடிச்சிடும். நம்ம வந்து பெருசா அதுக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு என்ன நேம்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். நேம்ஸ் இது கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இந்த இடத்துல நீங்க வந்து ஹெல்ப் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் சி த வேல்யூ ஃபைல்ஸ். ஸோ எந்த வேல்யூ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம ரன் டைம்ல வேல்யூ மாத்திரம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே பாஸ் பண்ணிக்க முடியும். இதே வந்து கஸ்டமர்ஸ் ஆச்சுன்னா கிளிக் பண்ணினா கஸ்டமர்ஸ் வரும். கஸ்டமர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு தேவையான அந்த என்ன சொல்றது, நம்ம என்ன பார்த்தோம் பேரு, டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு டைப்பு கஸ்டமைஸ்ல அதோட வேலையில இங்கே வரும். நீங்க வந்து இங்கே கூட ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது ஒரு ஆப்ஷன் தான் அது. சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஹெல்ப் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இது செலக்ட் பண்ண ஒன்றும் கிடையாது, நம்ம மாத்திர நீங்க அதை வேல்யூ ஓவர் பண்ண போறீங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வேல்யூஸ் டாட் யாமல்ன்றதா நம்மளுடைய ஃபைலு. பட் நம்ம ஜென்ரலா வந்து ஹெல்ப் சார்ட் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து டெவுக்கு ஒரு வேல்யூ வச்சிருக்கேன், ப்ராடக்ட் ஒரு வேல்யூ சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹெல்ப் கமெண்ட் ரன் பண்ணும்போது அந்த வேல்யூ கமெண்ட் சேர்த்து பாஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அப்படி பாஸ் பண்ற ஆப்ஷன் தான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறது. ஸோ வேல்யூ ஃபைல் வந்து இங்க நீங்க வேற வேல்யூ வச்சீங்கன்னா ப்ராட் டாட் வேல்யூ டாட் யாமல் அந்த ஃபைல் பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கொண்டு வந்தா இது, மற்றபடி ஒன்றும் இல்லை. சரிங்களா? லெட்ஸ் கிரியேட் இட். கிரியேட் ஆயிடுச்சு. There is some problem here. What is the problem? Image full policy version 1. Okay, there's something problem இருக்கு. Okay. இந்த இமேஜ் ரெபாசிட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன். லெட் மீ காப்பி ஃப்ரம் எனி அதர் பிளேஸ். வெயிட் a second. பார்த்துக்கிறேன். Or else let me get it from GitHub repository. Sorry, Docker இருக்கா?
இங்க வந்து வேல்யூஸ்ல என்ன போட்டிருக்கோம்? சரி, அதுல கம்பெனி போட்டு சென்டிங் இமேஜ் இருக்கு. ஓகே, ஆமா இருக்கு. அதுல டேக் V1 இருக்கு. V1 இருக்குது. அப்புறம் பாருங்க. ஓகே, here the problem. இது வந்து டபுள் ஆயிடுச்சு. லெட்ஸ் மீ கரெக்ட். டெப்லாமெண்ட் எப்படி கொடுத்துருக்கோம்? இங்கதான் ப்ராப்ளம் இல்லைங்களா? ஸோ இங்க பாருங்க, இங்கதான் தப்பா கொடுத்துருக்கேன். லெட் மீ கரெக்ட். values.yaml image.repository values.yaml image.repository. சரி, சும்மா நான் ட்ரபுள் ஷூட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஜஸ்ட் இங்க வந்து இந்த ரெபாசிட்டரி நேம் மாறி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்க ரெபாசிட்டரி என்ன இருக்கு? docker.io.storage இது இருக்கு. அப்போ இது இங்க வரும். YAML வெர்ஷன் வந்து V1 இருக்கு. அப்போ இது வந்து இங்க வரணும் டேக்ல. ஓகேவா? இப்போ கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். லெட் மீ எக்ஸிக்யூட். எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல இதை. ஓகே, குட். எஸ், நவ் இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே ஓகே, ஃபைன். ஸோ ஹெல்ப் மூலியமா பண்றதும் அது ஒரு பெரிய வித்தியாசமா எதுவும் கிடையாது. சேம் மெத்தட் தான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஒன்லி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கீழே காட்டும். நீங்க ஏதாவது ஒரு கமாண்டோட வேல்யூ வந்து ஸ்பெசிஃபிக் ஓவர்ரைட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கான்ஃபிகர் ஆன் த பாட்டம் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ இதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் பார்க்கணும் அப்படின்னா இது இஸ் மேனிஃபெஸ்ட் ஃபைல். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். சரி, ஓகே. யா, தட்ஸ் ஆல் அபவுட் த Argo CD. எனி டவுட்? இந்த மாதிரி யூ கேன் கிரியேட் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்க ரியல் டைம்ல, ஒரு இமேஜ் ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு ரெபாசிட்டரி வச்சிருப்பாங்க. when I say application, that is the real maybe Java application, Python application, Go application, whatever it is. அந்த லாங்குவேஜ்ல எழுதுறாங்களோ அது வந்து அப்ளிகேஷன் ரெபாசிட்டரி. அந்த அப்ளிகேஷன் ரெபாசிட்டரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இமேஜை ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு சில ப்ராசஸ், டெஸ்டிங் ப்ராசஸ் கொண்டு போயிட்டு they will push to the Docker app. அது அப்ளிகேஷன் ரெபாசிட்டரி பண்ணும். அப்ப இன்ஃப்ராக்கு தனியாக ரெபாசிட்டரி வச்சிருப்பாங்க. அந்த இன்ஃப்ரா ரெபாசிட்டரி தான் வந்து இப்படி நம்ம பாக்குறது. இன்ஃப்ரா ரெபாசிட்டரினா குபர்னட்டிஸ்ல அந்த டெப்ளாய்மெண்ட் பண்றதா வந்து இன்ஃப்ரா ரெபாசிட்டரி. அப்போ ரெண்டு ரெபாசிட்டரி இருக்கும், ஒன்னு அப்ளிகேஷன் ரெபாசிட்டரி, ஒன்னு இன்ஃப்ரா ரெபாசிட்டரி. அப்ப அப்ளிகேஷன் ரெபாசிட்டரி வந்து ஒன்லி ஃபார் புஷிங் டு த டாக்கர் மட்டும் தான். இன்ஃப்ரா ரெபாசிட்டரி வந்து ரியல் டெப்ளாய்மெண்ட் வந்து நடக்கிறது வந்து இன்ஃப்ரா ரெபாசிட்டரி. ஓகே,
Okay. Any doubt, or if everyone is good, then we can wind up. It's very short session for today as well as tomorrow. I think so. Okay. இது எப்படி நம்ம தனியா மெயின்டைன் பண்ணணும் லைவ்ல? எப்படி தனியா மெயின்டைன் பண்ணணும்? இப்போ நம்ம வந்து டெஸ்டிங் பண்றோம், அப்புறம் லைவ்க்கு புஷ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ்ல எப்படி மெயின்டைன் பண்ணணும்? இப்போ இன்ஃப்ரால ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ரா வந்து ஆமா, இப்ப எல்லாம் ஆயிடுச்சு. கிளவுட்ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் டீம் வந்து தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம வந்து இப்போ குபர்நெட்டிஸ் இந்த ஆர்கோ சிட்டி போட்டு நம்ம ஜெட் தனியாக வச்சிருக்கோம். ஸோ இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும்? அவங்க கூட மெர்ஜ் பண்ணணுமா இல்லை நம்ம தனியாக நம்ம டெவாப்ஸ்? இல்ல ஓகே இல்ல அதாவது வந்து ஒரு இது வந்து கம்பெனி டு கம்பெனி மாறுபடும். இப்ப நான் சொன்ன சினரியோ எப்படி பாத்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் டீமே 2 ரெபாசிட்டரி வச்சிருப்பாங்க. அப்ளிகேஷன் ரெபாசிட்டரி, இன்ஃப்ரா ரெபாசிட்டரி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களே தான் வந்து டெப்ளாய்மெண்ட் பண்றதுக்கான YAML ஃபைல் எழுதி டெப்ளாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து வெறும் அந்த ஸ்பெசிபிக் நேம் ஸ்பேஸ், இப்ப நான் ஒரு நேம் ஸ்பேஸ் வந்து ப்ராஜெக்ட் ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்குன்னா வெறும் அந்த நேம் ஸ்பேஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். அப்ப அந்த நேம் ஸ்பேஸ்க்கு மட்டும் அவங்க வந்து டெப்ளாய்மெண்ட் பாடு கிரியேட் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம என்ன மேனேஜ் பண்ணுவோம்? நம்ம அந்த கிளஸ்டரி, அந்த நோடு மெயின்டைன் பண்றதோ இல்ல அந்த நோடுக்குள்ள ரன் ஆகிற ஐ மீன் அந்த நோட கான்ஃபிகரேஷன்ஸ், நம்ம நேம் ஸ்பேஸ், அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்பேக்ஸ், அப்புறம் எதனா அவங்களுக்கு பார்ட் டெப்ளாய் பண்ண முடியல எரர் வச்சு அப்படின்னா அதை ரிசால்வ் பண்றது, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம். அது இல்லாம இப்ப இந்த ஆர்கோ சிடி வந்து யார் மெயின்டைன் பண்ண போறா? நம்ம மெயின்டைன் பண்ண போறோம். அப்போ ஆர்கோ சிடி வந்து நீங்க டெப்ளாய் பண்ணி வச்சிருப்பீங்க. இதுல அவங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆக்சஸ் கொடுப்பீங்க. இதுல வந்து நான் ப்ராஜெக்ட்னு ஒன்று ஒரு கான்செப்ட் இருக்கு, நான் அதை உங்களுக்கு சொல்லலை. பட் ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து யூ கேன் கிரியேட் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ். இந்த ஒரு ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட்டுக்கு அதாவது நேம்ஸ் ரிலேட்டடா தான் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஆக்சஸ் கொடுப்பீங்க. அப்போ ஆர்கோ சிடி வந்து அவங்க அந்த நேம்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஓவரால் இந்த ஆர்கோ சிடி மேனேஜ் பண்ணது நீங்களா இருப்பீங்க. கரெக்டா? அப்போ அப்படி பண்ணும்போது குபர்நெட்டிஸ் நீங்க தான் மேனேஜ் பண்ணுவீங்க. குபர்நெட்டிஸோட கம்ப்ளீட் பிளாட்ஃபார்ம் நீங்க தான் மேனேஜ் பண்ணுவீங்க. ஆனா அதுல ஒரு ஸ்பெசிபிக் நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. இப்ப நேம் ஸ்பேஸ்ல வந்து வெறும் அவங்களுக்கு பாடு டெப்ளாய் பண்றது, அப்டேட் பண்றது மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். மற்றபடி நீங்க வந்து பிவிசி அலாட் பண்றது, ரிசோர்ஸ் லிமிட் அலாட் பண்றது, இதெல்லாம் நீங்க தான் பண்ணுவீங்க. அப்ப அந்த நேம் ஸ்பேஸுக்குன்னு ஒரு YAML ஃபைல் நீங்க தான் எழுத போறீங்க இல்லைங்களா? அதுக்கான ஒரு ரெபாசிட்டரி நீங்க வச்சிருப்பீங்க. அதுவும் வந்து இந்த ஆர்கோ சிடி வழியா மேனேஜ் பண்ண முடியும். நான் சொல்றது புரியுது இல்ல? அது வந்து அங்க பிரிச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. ஆமா, அப்ப ஓவரால் அந்த குபர்நெட்டிஸ் பிளாட்ஃபார்ம் நீங்க தான் மேனேஜ் பண்ணுவீங்க. அதுல ஒரு சின்ன பார்ட்டுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுப்பீங்க அப்ளிகேஷன். ஏன்னா அந்த பேர்ட் நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு டைம் எனக்கு டெப்ளாய், நான் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டேன், எனக்கு டெப்ளாய் பண்ணி எவ்ரி டைம் அவங்க நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் தே வில் டு மல்டிபிள் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணி எரர் வரும்போதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு டைம் நம்ம கிட்ட வந்துட்டு இருந்தா நல்லா இருக்காது. அதனால அவங்களுக்கு தனியா ஒரு லிமிடெட் ஆக்சஸ் கொடுத்துட்டோம்னா அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் மட்டும் ஆக்சஸ் இருக்கும். மற்றபடி ஆன் டாப் ஆஃப் த டெப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்கும் நம்ம YAML ஃபைல் தான் மேனேஜ் பண்ணணும். ஸோ வி ஷுட் மெயின்டைன் அவர் ஓன் ரெபாசிட்டரி, வி ஷுட் மெயின்டைன் அவர் ஓன் பைப்லைன், வி ஷுட் மெயின்டைன் அவர் ஓன் ஆர்கோ சிடி அப்ளிகேஷன் ஆஸ் வெல். GitHub ரெபாசிட்டரி நம்ம தனியா மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆமா. ஓகே ஃபைன். ஸோ